ஹரஹர நம பார்வதீபதயே ஹரஹர மகாதேவா. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஓம் பராசக்தி மாதா கி ஜெய். அந்தேஷ்டி என்கிற தொகுப்புல இன்னைக்கு 6வது வகுப்பை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அந்தேஷ்டி கர்மங்கள்ல கர்த்தா எந்த சூத்திரத்தை சேர்ந்தவனோ அந்த சூத்திரத்திலே தான் பண்ணணும். போதாயன சூத்திரம்னா அது, ஆபஸ்தம்ப சூத்திரம் அப்படின்னா அது. பொதுவாக எதிர்வேதிகளுக்கு எல்லாருக்குமே வந்து ஆபஸ்தம்ப சூத்திரமா தான் இருக்கும். வாதுவல சூத்திரம், பரத்வாஜ சூத்திரம், கௌதம சூத்திரம், இப்படி நிறைய சூத்திரங்கள் இருக்கு. 9 முக்கியமான சூத்திரங்கள் இருக்கு அபரக்கிரியைக்கு மட்டுமே. நிறைய மகான்கள் சூத்திரம் எழுதியிருக்கா, அதனால தான் இவ்வளவு கன்ஃபியூஷன் நமக்கு. அப்ப அந்தேஷ்ட கர்மங்கள் எல்லாமே வந்து கர்த்தா தன்னுடைய சுத்தத்தை பேஸ் பண்ணித்தான் செய்யணும். இது கண்டிப்பாக இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். பொதுவாக போதாயனம் எல்லாருக்குமே அப்ளிகேபிள். காரணம் என்னன்னா போதாயனம் தான் பை டிஃபால்ட். அதுக்கப்புறமா தான் இந்த சூத்திரங்களுக்கு எல்லாம் பிரசஸ்தி. அப்படி இருந்தா கூட கர்த்தாவினுடைய சூத்திரம் ரொம்ப முக்கியம். கர்த்தாவுக்கு அதுல தான் அதிகாரம் கொடுத்துருக்கான் உபநயன காலத்துல. இந்த சூத்திரப்படி நான் வந்து காரியங்கள் எல்லாம், அதாவது பூர்வ கர்மாங்கங்களும் அதே மாதிரி அவரக்கரவுகளும் எல்லாம் இதை பேஸ் பண்ணி நான் பண்றேன் அப்படின்னு அந்த பிரவரர்களுக்கு, அந்த மகர்ஷி கோத்திர பரம்பரையில் இருக்கிற மகர்ஷிகளுக்கு எல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். அந்த ப்ராமிஸை தப்புறது தப்பு. அப்படி தப்பு பண்ணா இவன் பண்றதும் பலிக்காம போயிடும். அப்புறமா இறந்து போற நேரத்துல இருக்கிறதான முகூர்த்தம் பேஸ் பண்ணிட்டு சில தோஷங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. நம்ம பிறந்த நேரத்துல எப்படி நமக்கு தோஷங்கள் எல்லாம் பாதிக்கிறதோ அதே மாதிரி இறந்து போறதுக்கும் சில தோஷங்கள்லாம் இருக்குது. தோஷத்துக்கு தேவையான பிராயசித்தங்களையும் இதே சூத்திரங்கள் விதிக்கிறது. பொதுவாக வந்து 5 நட்சத்திரங்கள்ல இறந்து போனா தோஷம் விதிக்கப்பட்டிருக்கு. அவ யாருல அப்படின்னா அவிட்ட நட்சத்திரத்துல இருந்து போறது. அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 5 நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு நட்சத்திரத்தன்னைக்கு பிராணம் போச்சு அப்படின்னா அது வந்து ஒரு தோஷமாக கருதப்படுகிறது. இந்த நட்சத்திர தோஷத்துக்கு நடந்த மரணத்துக்கு பிராயஷ்டத்தை விதிச்சிருக்கு, பிராயஷ்டம் செய்யணும். அது அந்த பிராயஷ்ட கர்மாவிலே வந்துடும். அது பண்ணலை அப்படின்னா அந்த குடும்பத்துல வந்து திரும்பவும் இன்னொரு மரணம் ஏற்படும். 1-2 மரணங்கள் கூட கூட வரத்துக்கு வாய்ப்புண்டு அப்படிங்கிறதானது மகான்களுடைய ஒரு கண்டுபிடிப்பு. அதனால இதுக்கு வந்து பிராயஷ்டம் சொல்லியிருக்கு. அது போலவே தோஷ பரிகாரத்துக்கான தானம் செய்யலாம். இப்போ எந்த நட்சத்திரம், எந்த கிரகம், அதுக்கு உகுந்ததான தானியங்களாகவோ லோகங்களாகவோ வஸ்திரங்களாகவோ இல்லை உணவுகளாகவோ ஏதாவது தானம் பண்ணி அந்த பிராயசத்தை நிறைவேற்றலாம். இது தவிர்த்து செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 தினங்கள்ல மரணம் அடைந்தாலும் தோஷம் உண்டு. அதுபோலவே இரவு நேரத்துல, தட்சிணாயனத்துல, கிருஷ்ணபக்ஷத்துல இறந்து போனாலும் தோஷம் உண்டு. இந்த தோஷங்களுக்கெல்லாம் பிராயசித்தம் விதிச்சிருக்கா, அதை பண்ணணும். சாதாரணமாக ஒருவருக்கு எப்போ மரணம் ஏற்படும் அப்படின்னா அவருடைய பிறந்த நட்சத்திரத்தினுடைய 7 நட்சத்திரம் முன்னாடி 7 நட்சத்திரம் பின்னாடி இந்த 14 நட்சத்திரங்களுக்குள்ளதான் மரணம் ஏற்படும். அது இல்லைன்னா கர்த்தாவாரோ அந்த கர்த்தாவினுடைய 7 நட்சத்திரம் முன்னாடி 7 நட்சத்திரம் பின்னாடி இந்த நாட்கள்ல அமாவாசை பௌர்ணமி க்ளோசஸ்டா வருதுன்னா நிச்சயமாக அந்த நேரத்துல இப்படிதான் மரணம் பொதுவாக நடைபெறும். நமக்கு வந்து ஜெனரலாவே கண்டுபிடிச்சுடலாம் யாரு கர்த்தா. ஓகே, இன்னைக்கு நாளைக்கு இழுத்தடிச்சு உட்காந்துருக்கா அப்படின்னா எப்போ போறதுக்கு வாய்ப்பு உண்டு, இந்த நேரங்களில் போறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு தீர்மானம் பண்ணிவிடலாம். அதுக்கு மேலே ஏற்பாடெல்லாம் பண்ணணும். அதாவது முன்ன காலத்துல வந்து இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு. சட்டி வாங்குறதுக்குள்ள ஆள் அனுப்பணும், துணி வாங்குறதுக்கு ஆள் அனுப்பணும், எல்லா காரியங்களுக்கும் எல்லாம் நடந்து எங்கேயோ போகணும். அதனால முன்னாடி இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பா. சில விஷயங்கள் எல்லாம் வாங்கி வச்சுக்க கூடாது. இந்த விஷயத்துக்கு அப்பப்போ வாங்கணும். அந்த வேலை முடிச்சாச்சுன்னா எல்லாத்தையும் குப்பையை போட்டு விடணும், பாக்கிய ஒன்றும் வச்சுக்கூடாது. இறந்து போன வாழை துக்கம் விசாரிக்க போறதுங்கிறது ஒரு சம்பிரதாயம் உண்டு. அப்படி போற பட்சம் என்னைக்கு போகலாம்? 10 நாட்களுக்குள்ள மரண துக்க விசாரத்துக்கு போற பட்சம் அது வந்து ஒத்தப்பட்ட நாட்கள்ல தான் போகணும், 2 நாட்கள்ல போகக்கூடாது. 10வது நாள் தைரியமா போகலாம். அன்னைக்கு ஒண்ணுமே பார்க்க வேண்டாம். 10வது நாள் அன்னைக்கு எல்லாரும் அலோடு துக்கம் விசாரிக்கிறதுக்கு. யாருக்காவதும் ஒரு தீட்டு ஏற்கனவே இருக்கு அப்படின்னா அந்த தீட்டோட இன்னொரு தீட்டை போய் விசாரிக்க கூடாது. அது எல்லாம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் 2 பேரும் பொறுமையா. அப்புறமா கர்த்தா பிரேத கிருத்தியம் பண்ணக்கூடியதான இந்த கர்த்தா கட்டில் எல்லாம் படுத்துட்டு சொபிஸ்டிகேட் எல்லாம் படுத்து தூங்கக்கூடாது. நிலத்துல தான் படுத்துக்கணும். பாய் விரிச்சுட்டு கையை தலையாணியா வச்சுக்கணும். இல்லைன்னா அவுட் ஆஃப் நோ சாய்ஸ் தலையாணி வச்சுக்கலாம். இதெல்லாம் எதை சொல்றது அப்படின்னா இந்த கர்த்தாவுக்கும் இறந்த போன ஆளுக்கும் இருக்கிறதான ரிலேஷன்ஷிப், அந்த பந்துத்துவம். இது மாதிரி படுத்து தூங்குறது சௌக்கியமா பட்டு மெத்தையில நான் பாரு மேயா சுத்தி உட்காந்துருக்கேன். அதனால நாம எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றோம், எந்த அளவுக்கு இந்த கர்த்தா தன்னுடைய உற்றார் உறவினர் போயிட்டாரே அப்படிங்கிற அந்த ஏக்கத்துல தன்னுடைய சுகபோகங்களை எல்லாம் தியாகம் பண்ணிட்டு இந்த கர்மாவை செய்கிறாரோ அந்த அளவுக்கு அந்த ஜீவாத்மாவுக்கு புனிதத்துவம் ஏற்படுகிறது. அதனாலேயே இது ஒரு விரதகால மாட்டமா. அதனால அவர் வந்து ரொம்ப செக்யூர்டா ஜாஸ்தி யார்ட்டி பேசக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு காயத்ரி ஜபம் பண்ணிக்கணும். பிராமணனை பொறுத்தவரையே எல்லா பிராயசத்தும் காயத்ரியில முடிஞ்சிடும். அதை தவிர்த்து பகவானுடைய மனசுல தியானம் பண்றது அது பரம சுத்தி. பகவானுக்கு வந்து
லட்சார்ச்சனை பண்ற நேரத்துல கும்பம் கும்பமா வச்சு பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்ண எந்த சுத்தி வருமோ அதே சுத்தி ஒரு மனிதன் மனசுக்குள்ள இறைவனுடைய திருவடிவத்தை தியானம் செஞ்சுட்டானா இது தீர்த்த ஸ்நானம்னு பேருது. கங்கை, யமுனை, கோதாவரி, நர்மதை, சிந்து, காவேரி இந்த சப்த நதிகளுடைய தீர்த்தங்களும் சப்தகோடி மகாமந்திரங்களை ஜபம் பண்ணி செய்யக்கூடியதான உதகம். சாதாரண உதக சாந்தி மந்திரத்துல இதெல்லாம் வருது. அதனால அபிஷேகம் பண்ணத்துக்கு கிடைக்கிற புண்ணியம் பகவான மனசில் தியானம் பண்றவனுக்கு கிடைக்கிறது. அவ்வளோ பெரிய வசந்த நிலை. அதை எப்பவுமே அடிக்கடி பண்ணிட்டே இருக்கலாம். அதனால இதனுடைய ஊர்ஜம் பூராவும் இவாளுக்குள்ள ரத்த பந்தம் இருக்கிறதுனால இவருக்கு வரதான நினைவுகள் எல்லாம் அதுக்கும் எஃபெக்ட் பண்ணும். அதுக்கு வரத விஷயங்கள் எல்லாம் இவருக்கு எஃபெக்ட் பண்ணும். இப்ப நிறைய பேர் சொப்னத்துல சொல்றா இந்த மரண காலம் இந்த பிதர்கள் வழி தெரியாம முடிச்சுருப்பா. சில நேரத்துல இது எப்படி பண்ணா அப்படி அது பிதர்களே சொல்லி கொடுப்பா. இப்ப இதான் நம்ம குடும்பத்துல பண்ற வழிமுறை, நீ இப்படி பண்ணு, இந்த மார்க்கத்துல போ அப்படின்னு. சோ இது ரிலேஷன்ஷிப் அந்த இன்டராக்ஷன் ஒருத்தருக்கு சிங்க்ரனைஸ் ஆயிருக்கிறதுனால இங்க தோன்றதெல்லாம் அங்க பிரதிபலிக்கிறது, அங்க தோன்றதில்ல இங்க பிரதிபலிக்கிறது. அப்படி அதனால மோஸ்ட் சிம்பிள் லைஃப்ல இருக்கணும் அந்த நேரத்துல அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். எப்பவுமே சிம்பிளிசிட்டியை கண்டக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அல்லவா? இது ஜெனரலா இல்ல தெரிஞ்ச விஷயமாச்சு. அப்ப இந்த பிராயசித்தம் அப்படின்னு சொல்றாலே என்ன? அந்த பிராயசித்தம் மெயினா கிருச்ராச்சரணம் அப்படிங்கிறதான பிராயசித்த விதியைத்தான் சொல்றது. இந்த கிருச்ராச்சரணம் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக இருக்கு. ஒண்ணு உபவாசம் இருந்து கிருச்ராச்சரணம் பண்ணிக்கிறது, சுத்தி பண்ணறதுன்னு அர்த்தம். கிருச்ராச்சரணம் அப்படின்னா ஆகார கிரமம், மந்திர ஜபம், இது வழியாக நம்மளுடைய சரீர சுத்தியை ரெகுலேட் பண்றது. சரீரத்துல நிறைய அசுத்தம் பண்ணிருக்கும். எல்லாரும் துக்க விசாரம் கேட்க நம்மளுடைய உடம்பு நெகட்டிவிட்டிக்குள்ளேயே போயிட்டே இருக்கும். அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் வெளியில பாசிட்டிவ்ல வந்தா மட்டும்தான் சுய உணர்வும் சுயபோதத்தோடய ஒரு கர்மாவை பண்ண முடியும். கர்மாவில் அன்பு எவ்வளவு இருக்கு ரொம்ப முக்கியம். சடங்கு ரெண்டாவது பட்சம் தான். நம்ம இது ஆக்சுவலி இது இறுதி கடன், இறுதி சடங்குன்னு அதுக்கு பேரு. இட்ஸ் ஒன்லி a formality. ஆனா இதை அன்பு அப்படிங்கிறதான நெய்யை சேர்க்கிற நேரத்தான் கபகபமான மணக்கவும் அது டேஸ்ட் வரவும் செய்யறது. ஸோ அன்போட செய்ய வேண்டியதான ஒரு கர்மா, அது ரொம்ப முக்கியம் இதுல. அப்போ அந்த கிருச்சாசனங்கிறது ஆகாரம் வழியாக நம்ம சரீரத்தை மனசையும் சுத்திப்படுத்திக்கலாம். அது மாதிரியே மந்திர ஜபம் பண்ணியும் சுத்திப்படுத்திக்கலாம். இப்போ பிராஜாபத்திய கிருச்சம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுக்கு என்ன விதி கொடுத்துருக்கா அப்படின்னா 200 தடவை பிராணாயாமம் பண்ணலாம், 10,000 தடவை காயத்ரி மகாமந்திர ஜபம். ஒரு 1000 காயத்ரி ஜபிக்கிறதுக்கு 1 hour 20 minutes ஆகும். 10,000 அப்படின்னா 15 hour உட்காந்து ஜபிக்கணும். முடியுமா? அதுவும் ஜாஸ்தி நாள் டைம் இல்லையே. இந்த குறிப்பிட்ட மணிக்கு நேரத்துக்குள்ள முடிச்சாயணும், அப்படிதான் அடுத்த கர்மாவுக்கு எலிஜிபிள். பிகாஸ் இந்த பாவத்தை வச்சுட்டு அந்த கர்மா பண்ண வழி இல்லை. இவ்வளவு பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்குது இல்லை. யாரால பண்ண முடியும் இந்த காலத்தை? எஸ்பெஷலி 10,000 காயத்தை ஜெபிக்கணும், 200 பிராணாயாமம் பண்ணலாம். இது மந்திர வடிவமாக பண்ணக்கூடியதான கிருச்சாச்சரணம். இனி ஒன்று ஆகார கிரமம். இது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ அதுக்கு லிமிட்ஸ் உண்டு. இந்த காலத்துல ஆகார கிரமங்கிறது ரொம்ப ஒரு பெரிய டாஸ்க். என்ன நிறைய பேர் இந்த டயபெட்டிக்ஸ், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கிறவா, அவளுக்கெல்லாம் டயத்துக்கு உள்ள போடலைன்னா அவ்வளவுதான், அந்த வண்டி அங்கே படுக்கும். அப்போ 1க்கு 2 ஆயிடும் வீட்டுக்குள்ள. அந்த நிலை வரக்கூடாது. அதனால இதுவும் கொஞ்சம் டிஃபிகல்ட் டாஸ்காக தான் இருக்கு. அநேகமான கிருஷ்ணாச்சரணம் பல மகர்ஷிகள் அவங்களுடைய ஸ்மிருதிகள்ல வியாக்கியானம் செஞ்சிருக்கா. அதில் முக்கியமான கிருஷ்ணாச்சரணம் 9. அது ஒன்று பிராஜாபத்தியா கிருஷ்ணாச்சரணம்னு பேரு. இந்த பிராஜாபத்தியா கிருஷ்ணாச்சரணம் மந்திரம் வழியாக அல்லாம உபவாசம் வழியாக உணவை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டு பண்ற பட்சம் 12 நாளைக்கு இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணணும். வெரி டிஃபிகல்ட். ஃபர்ஸ்ட் 3 days காலையில சாப்பாடு, நெக்ஸ்ட் 3 days ஈவினிங் மட்டும் சாப்பாடு, அடுத்த 3 days யார்கிட்டையும் கையேந்தாம எனக்கு நீ சாப்பாடு போடுன்னு சொல்லி யார்கிட்டையும் கேட்டு வாங்கி சாப்பிடாம இருக்கணும். யாராவது ஐயோ பாவம் போட்டும் இப்படி ஒருத்தர் இருக்கார் நம்ம ஆத்துல அப்படின்னு எண்ணத்துல யாராவது எதாவது கொடுத்தாலும் அதை மட்டும் வாங்கி சாப்பிடணும். அதுக்கு அடுத்த 3 நாள் ஒண்ணுமே சாப்பிடக்கூடாது. இப்படி 12 நாள் ஒரு ஏகாதேசி பட்டினி இருக்கிறதுக்கே அவ்வளவுதான். இப்படி ஒரு நியமம் இருக்கு. இது கிருஷ்ணாச்சரணம்னு பேரு. இந்த கிருஷ்ணாச்சரணம் பண்றேன் நான் அப்படின்னு சங்கல்பத்துல சொல்றார். கிருஷ்ணாச்சரணம் மத்திய கரிஷே, அவ்வளவுதான். யாரு பண்ணினா எப்படி பண்ண முடிஞ்சது? அதுக்கு ஒரு 10 ரூபாய் ஒரு பிராமணன் கொடுப்பார். எதுக்கு? காவேரி ஸ்நான புண்ணிய பலம் சித்தர்த்தம் அப்படின்னு. காவேரி ஸ்நானம் பண்ணா இது மாதிரி 50,000 கிருஷ்ணாச்சரணம் பண்ண புண்ணியம் கிடைக்குமா? அப்ப அதனால இந்த கர்த்தாவுக்கு அங்க போய் முங்க வழி இல்லை. ஏன்னா தீட்டு இருக்கிற நேரத்துல சுத்த ஜலத்தை போய் ஸ்நானம் பண்ணக்கூடாது. அப்போ தன்னுடைய பிரதிநிதியாக ஒரு பிராமணனுக்கு அங்க ஸ்நானம் பண்ணி அந்த பிராமணனுக்கு அந்த ஸ்நானம் பண்ண புண்ணியத்தை இவரோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பார், ஒரு ப்ராக்ஸி அனுப்புறது. ரெண்டாவது பாத கிருஷ்ணம்னு பேரு. அந்த முதல்ல பிராஜாபத்திய கிருஷ்ணம் யாரு அலோட் பண்ணியிருக்கா தெரியுமா? மனுஸ்மிருதியில மனு மகர்ஷி அவர் கொடுத்ததுதான் இந்த நியமம். ரெண்டாவது பாத கிருஷ்ணம்னு பேரு. இதுக்கு யாத்ன வாக்கியம் ரொம்ப பிரஷ்னோபனிஷத்துல ரொம்ப பிரமாதமா இருக்கும். தைத்திரிய உபனிஷத்து எல்லாம். அப்படி யாத்ன வாக்கியன்
அவருடைய ஸ்மிருதியில 4 நாளத்தை விரதத்தை தான் கொடுத்திருக்காரு. பாவம், ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டாரு அவர். தயாதாசன் அதிகம். அடுத்ததாக பாதி கிருச்சம்னு பேரு. இந்த பாதி கிருச்சத்துக்கு வந்து ஆர்த்த கிருச்சம் அப்படிங்கிறதான ஒரு பேரும் உண்டு. இது 6 நாளைக்கு செய்ய வேண்டியதான விரதம். அதுக்கு அடுத்ததாக அதிகிருச்சம்னு பேரு. இது பராசர மகர்ஷி. கலியுகத்துல பராசர ஸ்மிருதி தான் ரொம்ப முக்கியம். மற்ற ஸ்மிருதிகளில் சொன்னதில் நம்ம ஃபாலோ பண்ணாட்டாலும் பரவாயில்லை, பாதகம் இல்லை. ஏன்னா முன்னாடி சொல்லியிருக்கேன் அல்வா, கிருதயுகத்துல மனுஸ்மிருதி, திரேதாயுகத்துல கௌதம ஸ்மிருதி, துவாபர யுகத்துல சங்கிலி ஸ்மிருதி, கலியுகத்துல பராசர ஸ்மிருதி. இப்படி 4 முக்கியமான மகர்ஷிகளுடைய ஸ்மிருதிகளுக்கு தான் 4 யுகங்கள்ல ப்ராமினன்ஸ், மோர் இம்பார்ட்டன்ட், பாப்புலர். அதை ஃபாலோ பண்ணாலே வரும். இப்போ பராசரம் என்ன பண்ணியிருக்காரு, 12 நாளத்து விரதத்தை சொல்லியிருக்காரு. அடுத்ததாக 5வது வந்து கிருச்சராதி கிருச்சம் அப்படின்னு பேர். இது போதாயன மகர்ஷி பண்ணியிருக்கார். நம்ம அவஸ்தம்பத்தினுடைய குருநாதர் போதாயனன் அவர் பண்ணியிருக்கார். 12 நாளத்து விரதம் அவரும் அலோட் பண்ணியிருக்கார். 6வது வந்து சாந்தபன கிருச்சம்னு பேர். இது 7 நாளத்து விரதம். பராகிருச்சம்னு பேர். இதுக்கு 12 நாளத்து உபவாசம். 8வது வந்து யாவக கிருச்சம்னு பேர். யவம்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த மில்லட்ஸ் ஃபேமிலியில வரும். தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு யவம். யவத்திலேருந்து யவத்தால மட்டும் பாயசம் பண்ணி 30 நாளைக்கு இந்த யவத்தினால பண்ணினதான பாயசம் சாப்பிடும். அது எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அந்த யாவக கிருச்சம் பண்றதுக்கு. அப்படி சுத்தமான ஆகட்டுமே. டெய்லி பாயசம் பகவானுக்கு மட்டும்தான் டெய்லி பாயசம் பண்ணி எழுதி பண்றான். நமக்கு ஆகட்டும், அவ்வளவு சீக்கிரமான விஷயம் கிடையாது. ஸோ யாவக கிருச்சம்ங்கிறது வந்து யவத்தை போட்டு பண்ணக்கூடியதான கஞ்சி 30 நாளைக்கு. அந்த ஒரு கஞ்சி மட்டும்தான், ஒரு நேரம், 3 நேரம் கிடையாது, ஒரு நேரம் ஒரு நேரம். 9வது வந்து ஆகமர்ஷண கிருச்சம். ஆகமர்ஷணன் கலிசகோத்திரத்தில் இருக்கிற பிரவரன். அவர் வந்து மகாதயாலு. 3 நாளத்தை உபவாசத்தை தான் கொடுத்திருக்காரு. இப்படி முக்கியமான 9 கிருச்சாச்சரணம் பண்ணக்கூடியதான ஆச்சாரியர்களை 9 விதமாக கொடுத்திருக்கா. இதுல ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவனுக்கு வந்து 2 டைப் ஆஃப் கர்மா. ஒன்று வந்து பூர்வ கர்மா, இனி ஒன்று வந்து அபர கர்மா. வாழ்நாளில் உயிரோடு வாழ்கின்ற காலத்தில் செய்ய வேண்டியதான வழிமுறைகள். அது 9 சூத்திரக்காரர்கள் முக்கியமானவர்கள், நிறைய பேர் இருக்கா. 9 முக்கியமான சூத்திரக்காரர்களை அவர்கள் சொல்லி கொடுத்ததான சூத்திரத்தை பேஸ் பண்ணித்தான் நாம வந்து இந்த மங்களகரமான பூர்வாங்க கர்மங்கள் எல்லாம் செய்து வரும். அதுல ஆயுஷோம் வரும், சவுளம் வரும், புண்ணியாக வரும், சீமந்தம் வரும், விவாகம் வரும், ஆயுஷோமம், நவகிரக ஹோமம், இது எல்லாம் நிறைய வரும். இதெல்லாம் வந்து பூர்வகர்மா வச்சிருந்தது. மங்களகரமான தேவகர்மா அப்படின்னு பேர் உண்டு. அதுக்கு அடுத்து அது டெட் ஆப்போசிட். அதாவது மரணம் ரிலேட்டட், பிரேதம், பித்ரு அது ரிலேட்டட், இப்படி இருக்கிறதுக்கு அபரக்கிரியைன்னு பேரு. இதுக்கு ஒரு 9 சூத்திரங்கள் இருக்கு. இதை 9 மட்டும்தான் கிடையாது, நிறைய சூத்திரங்கள் உண்டு. அது ரொம்ப முக்கியமானவே இது 9 சூத்திரங்கள் ஃபாலோ பண்ணுவா. அப்போ இந்த பூர்வ கர்மாவை பேஸ் பண்ணி பார்க்குற நேரத்தில் என்னெல்லாம் அந்த சூத்திரங்கள் சொல்றது, இந்த சூத்திரங்கள் இருக்கிற சடங்குகள் எல்லாம் என்ன, அது எப்படி இந்த சூத்திரங்களை பண்ணி நம்ம சுத்தி பண்ணிக்க முடியும், நம்ம மனசா வாச்சா கர்மனா சுத்தியை உண்டாக்க முடியும் அப்படிங்கிறது அந்த 9 முக்கியமான சடங்குகள் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து சமித்தம். சமிதாதானத்துல இந்த மந்திரத்தை நாம கேள்விப்படுவோம். சமித்து அதாவது நம்மளை வந்து புனிதமாக்குறது, ஸ்புடம் பண்ணி புனிதமாக்குறதுக்கு ஹோமம் உதவுகிறது. பிரம்மச்சாரிகளுக்கு வந்து சமிதாதானம் சொல்லி இருக்கு. சமிதாதானத்துல 16 மந்திரங்களை சொல்லி சமித்த அக்னியில சேர்க்கணும். அது வந்து இந்த சமித்து கோயிலுக்கு வந்து குச்சி 8 டைப் ஆஃப் சமித்து குச்சிகள் இருக்கு. 6 இன்ச்சு அல்லது 9 இன்ச்சுகளும் இருக்கணும். இந்த ஓரோ சமித்து கொட்டை உடைச்சல் வளைஞ்சது ஒளிஞ்சது இருக்கக்கூடாது, நீளம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும் இருக்கு சாஸ்திரம். அதுல ஒவ்வொரு டைப் ஆஃப் சமித்த ஒவ்வொரு டைப் ஆஃப் ஹோம யாக யட்னாதிகளுக்கு உபயோகப்படுத்தணும்னு நியமம் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இருக்கிறது சடங்குக்கு பேர் சமித்தம். அடுத்ததாக வந்து ஆக்ஞாபனம், நல்ல விஷயங்கள் எல்லாம் மனத்து பார்க்கறது. பகவானுடைய பாதத்தை அப்படி ஸ்மரணம் பண்ற நேரத்தில் அந்த மனம் நம்ம மூக்கில் அடிக்கணும். இதெல்லாம் வந்து ஆக்ஞாபனம் ஆயிடும், ஸ்வீகாரியம் பண்ணிக்கிறதான விதி. புனர்ஜென்மஹா, அடுத்த ஜென்மாவில் இருக்கிறதான நம்பிக்கையை வைத்துக்கொண்டு இந்த ஜென்மாவில் மேக்சிமம் நல்ல விஷயங்களை செய்யறது, புனிதமான கர்மாக்களை செய்து பாவத்தை கம்மி பண்றது. இது நமக்கு ஒரு துஷ்டி புஷ்டி, ஒரு உணர்வையும் கொடுக்கறது. அடுத்து சங்கல்பம், பலவிதமான சங்கல்பங்கள் இருக்கு. இறைவா எனக்கு இன்னைக்கு இதுதான் முடிஞ்சது, ஓகே, அது ஒரு சங்கல்பம். இறைவா நான் ஒரு 108 காயத்தை ஜபிக்க போறேன், ஓகே, அது ஒரு சங்கல்பம். இப்படி ஒவ்வொரு டைப் ஆஃப் சங்கல்பத்துல நமக்கு நம்மள மனசா வாச்சா கர்மா, நம்மளுடைய தேக சுத்தி, மனசுத்தி, ஆத்ம சுத்தியை வருத்திக்க முடியும். அடுத்தது அர்க்கியம், பலவிதமான அர்க்கியங்கள். சிரஸ்ல சுத்த ஜலத்தை, புண்ணிய ஜலத்தை புரோக்ஷனம் பண்ணிக்கிறது. தட் இன்க்ளூட்ஸ் பஞ்சகவ்யம். அப்ப எனி லிக்விட் திரவியமான விஷயத்தை சிரஸ்ல புரோக்ஷனம் பண்ணி சரீரத்தில் புரோக்ஷனம் பண்ணிக்கிறது.
பல இடங்களில் புரோக்ஷனம் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஆபவிஷ்டாம யோகத்தான ஊர்ஜே ததாதனாம ஹீரணா யக்ஷசேயோ சிவதம ரசஸ்தவா திரஹா அப்படின்னு எங்கேயோ போட்டு தள்ளி அப்படிலாம் கிடையாது. நெத்திக்கு, கண்டத்துக்கு, மாருக்கு, 2 கரங்களுக்கு, நாபிக்கு, தொடைகளுக்கு, பாதங்களுக்கு எல்லாம் புரோக்ஷனம் பண்ணணும். ஆபோஹிஷ்டாமயோபுவத்தான ஊர்ஜே ததாதனா மகேரணாய சக்ஷசே யோவ சிவதமோரசஹ. ஆபோஹிஷ்ட மந்திரங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு மந்திரம். அப்போ புரோக்ஷனம் பண்ணிக்கிறத எந்தெந்த இடங்கள்ல அங்கங்கள்ல புரோக்ஷனம் பண்ணிக்கிறதுன்னு கணக்கு இருக்கு. ஏன்னா நம்மளுடைய உடம்புல 12 இடங்கள்ல மகாவிஷ்ணு வாசம் செய்கிறார். அதுதான் அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ சொல்றோமே. இது ஆச்சமனத்துல கேசவா நாராயணா கன்னத்துல, மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்ரா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேதா பத்மநாபா தாமோதரா. நாபிபத்மம் சிரஸ் தாமோதரம். தாம் அப்படின்னா சொன்ன முக்திஸ்தலம். முக்திஸ்தலம் உதரமாக இருக்கக்கூடியவன் மகாவிஷ்ணு. ஆகவே சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி, சர்வதேவ திரஸ்காரமும் கேசவம் பிரதிகச்சதினு உண்டு. அப்ப எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே போய் சேர்றது இந்த மகாவிஷ்ணு கிட்ட. அதனால விஷ்ணு நாராயண பலி ரொம்ப முக்கியம். அதனால அர்க்கியம் எது விதமான அர்க்கியமானவன். அதுக்கு தூம்ரபானம். தூம்ரபானம் சாதாரணமா ரொம்ப தப்பா இருந்துச்சு பாலுவா, புகையிலே போடுறதோ வெத்தலை, அது கிடையாது. வெத்தலை மட்டும் இல்லை, தூம்ரத்தை பானம் பண்ணணும். ஆயுர்வேதத்துல பலவிதமான மூலிகைகளை போட்டு கனல் கரியில அக்னி வளர்த்தி அதுல இந்த தூமத்தை போட்டுட்டு மூக்கு வழியாக விடுவா. ஒரு ஃபனல்குள்ள எடுத்துட்டு மூக்குக்குள்ள மட்டும் துவாரத்துல போகும். அது உடம்புக்குள்ள எல்லாம் போய் பயங்கரமான சுத்தி பண்ணும். நம்மளுடைய எல்லா பேட் பாக்டீரியாஸையும் அது கில் பண்ணி நல்ல பாக்டீரியாஸ்க்கு எல்லாம் உயிர் கொடுத்து உடம்பை அவ்வளோ பரிசுத்தம் பண்ணும். அந்த ஒரு கிரியை இருக்கு. தண்ணியாலையும் அந்த கிரியை உண்டு. மூக்குள்ளார விட்டுருவோம் தண்ணியை, வாய் வழியாக தொண்டை வழியாக கொப்பிடிச்சு விடணும். இதில் ஒரு கிரியைகள் இருக்கு நிறைய. அதுபோலதான் ஆயுஷ் ஹோமம் என்ற நேரத்திலையும், ராஜஹோமம் என்ற நேரத்திலையும், ஆஜ்யஹோமம் என்ற நேரத்திலையும் பலவிதமான ஹோமங்கள், முக்கியமாக பிராயஷ்சித்த ஹோமங்கள் எல்லாம் பண்ற நேரத்துல பாதிக்கப்பட்டவன் யாரோ அவன் அந்த ஹோமத்தில் இருக்கிறதான தூமரத்தை சுசிக்க வேண்டும். இந்த தூமரம் அந்த வீட்டுக்குள்ள பூரா சுத்தணும். சில தூமரம் சுத்தணும், சில தூமம் சுத்தக்கூடாது. அப்படியும் இருக்கு. இப்போ ஆபிசார கர்மாக்கள்லாம் பண்ற நேரத்தில் அந்த தூமரம் அந்த மந்திரத்துல வந்ததான தூமம் நமக்கு வீட்டு பக்கமே வரக்கூடாது. அதனால காட்டு பகுதிகளில் போய் யாரும் இல்லாத மயானங்கள்ல அங்கெல்லாம் போய் உட்காந்து பண்ணுவா. அது போலவே இந்த ருத்ர ஹோமம் பண்றா 11வது அன்னைக்கு, அந்த புகையை நம்ம வேற படக்கூடாது. இப்படியே நியமங்கள் இருக்கு. அப்போ இந்த தூமரத்தை பானம் பண்ணிக்கிறதுனால பல நல்ல குணங்கள் கெட்ட குணங்களும் உண்டு. இப்போ ஆயுஷோமம் அப்படின்னு பேரு. ஆயுஷோமத்துக்கு அந்த குழந்தையும் இருக்காது, மாமியும் இருக்க மாட்டா. 2 பேருக்கும் புகைப்பட்டா கண்ணிலேருந்து தண்ணீர் வரும், இல்லை நாங்கள் உட்கார முடியாது, அவளுக்கு சுவாசம் முட்டிக்கும். அப்போ நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் அங்கே போய் அந்த ரூம்லேயே உட்காந்துக்குங்கோ, இல்லை பக்கத்தில் போய்கிட்டு வாங்க, நாங்கள்லாம் பண்ணி முடிச்சுடுறோங்க. யாருக்காக பண்ணுறேன்? இந்த ஆளோடைய பேரை சொல்லித்தானே சங்கல்பம் பண்ணிட்டு இந்த கர்மாவை ஆரம்பிச்சிருக்கா. அப்போ அவரோட பிராயசித்தம் நடக்கணுமானா அந்த புகை கொஞ்சம் படணும் அவள் உடம்புக்குள்ள, அவள் சுவசிக்கணும். அது வழியாகத்தான் காத்தொன்னுக்கு மட்டும்தான், காத்துக்கும் ஆகாயத்துக்கு மட்டும்தான் எதேஷ்ட சஞ்சாரம் பண்றதுக்கு அதிகாரம் உள்ளது. காத்தை யாரும் வேண்டா சொல்லவே மாட்டா. பிராணன் யாராவது வேண்டா சொல்லுவாடா? வா சொல்லி இழுத்து போட்டுக்கிறானே. 21,600 தடவை ஒரு நாளைக்கு மூச்சு காத்து இழுத்து விடுறார் ஒரு மனுஷன், சராசரி ஒரு மனிதன். அந்த மூச்சு காத்து எங்க வேணா உள்ள போகும். 2 சுஷிரங்கள் சின்ன அதுக்கு நடுவில் போயிடும். அதே மாதிரி 2 சுஷிரங்களுக்கு நடுவே இருக்கிற கேப்பு தான் ஆகாயம். இந்த 5 எலிமெண்ட் பிரின்சிபிள்ஸ்ல பார்க்கலாம். அப்படி இந்த வாயுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ட்ரீட்மெண்ட். இது அந்த வீட்டுக்குள்ள சில வீடுகளில் போனேன்னா எப்பவுமே இந்த புகை ஸ்மெல் இருக்கும். எந்த புகை? இந்த ஆஜ்யத்தினால ஹோமம் பண்ணிடுதான நெய்யோடு வாசனை அங்கெல்லாம் இருக்கும். அந்த வீடு பூராவுமே மணக்கும். கணதேவம் எல்லாம் பண்ணியாச்சுன்னா என்ன அழகா இருக்கும். அதே மாதிரி நவ கிரகங்களுடைய ஹோமம் பண்ற நேரத்தை நவ தானியங்கள் நவ மூலிகைகள்லாம் போட்டு பண்ற ஹோமங்கள் இருக்கு. என்ன பியூட்டிஃபுல்லா இருக்குங்கிறதுல என்ன ஸ்ரேயஸை கொடுக்கும். சாரீரிகமாகவும் மானசிகமாகவும். சரீரம் நன்னா இருந்தால் தான் மனசு நன்னா இருக்கும், மனசு நன்னா இருந்தால் ஆத்மாவுக்கு சுகம் கிடைக்கும். எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டட். ஏதோ ஒன்று வச்சுக்கிறோம் அப்படின்னா நடக்காது. இப்படி எல்லாமே நம்மளுடைய ஆச்சார அனுஷ்டானங்கள் அவ்வளவு பக்குவப்படுத்தி கொடுத்துருக்கார். தட் இஸ் வை வி ஆர் கால்ட் த மோஸ்ட் சிவிலைஸ்ட் ஹியூமன் பீயிங் எர்த்தில். இந்த பாரதியன்கிறவன், சனாத தர்மிங்கிறவன், அதுலேயும் பிராமணன் என்ன இந்த வித்தைகள் எல்லாம் தெரிஞ்சின்றவன், இந்த வித்தைகள் எல்லாம் தன்னுடைய உடம்புல சுமந்து நடக்கிறார். ஒரு வாத்தியார் மாதிரி எத்தனை மந்திரங்களை ஞாபகம் வச்சுருக்கா, எத்தனை கர்மா விதிகளை ஞாபகம் வச்சுருக்கா, தர்மசாஸ்திரத்தை எவ்வளவு ஞாபகம் வச்சுருக்கா. அவள புனிதர்கள். நடக்கிற இடமே அந்த இடம் சுத்தமாகும். லலிதா சாஸ்திரநாமம் ஜெயிக்கிற சில்லற விஷயமா, விஷ்ணு சாஸ்திரநாமம் சில்லற விஷயமா? இந்த மந்திரங்கள் எல்லாம் பைகாட் பண்ணி ஒருத்தர் நடக்கிறான் ரோட்ல அப்படின்னா அவன் இந்த பெரிய மகாவிஷ்ணுவே தூக்கி நடக்கிறான், லலிதாம்பிகாவே தூக்கி நடக்கிறார் மந்திர வடிவத்தில். மந்திரம் தானே இறைவன், இறைவன் தான் மந்திரம். அப்படி நம்ம மகாத்மியம் சொல்லியிருக்கு. ஆகவே தூமர்பானத்தை ரொம்ப இன்னும் சுட்டு பிடிக்கிறன்னு கூடாது. அதெல்லாம் அது தூமர்பானம். தூமர்பானம் ஒரு பிக் ட்ரீட்மெண்ட், சரீர சுத்திக்கு, மனசுத்திக்கு, ஆத்மசுத்திக்காக. அது வழியாக நம்ம பண்ணலாம்.
அடுத்தது அபிஷேகம். அபிஷேகம் பல இடங்களில் பண்ணுவா அல்லவா? சஷ்டாப்தி பூர்த்திக்கு பத்திரிப்பெல்லிங்கள், கனகாபிஷேகம் சொல்லி பண்ணுவா, பீமசாந்திக்கு பண்ணுவா, நம்ம பும்சவன சீவந்தத்தில் பண்ணுவா, அரிஷ்ட ஹோமங்களுக்கெல்லாம் பண்ணுவா, பிராயஸ்த ஹோமங்களுக்கெல்லாம் பண்ணுவா. அப்போ உதகசாந்தி எல்லாம் பண்ணி, அதாவது தண்ணி மூலமாக மந்திரமூலிகைகளை ஏற்றி அந்த ஜலம் வழியாக அரிஷ்டங்களையும் பாவங்களையும் தோஷங்களையும் துக்கங்களையும் விளக்கக்கூடியதான ஒரு மந்திர தீர்த்தம் தான் இந்த அபிஷேகம். அதான் உதக சாந்தின்னு பேரு. உதகத்தினால சாந்தி பண்றது, தூமரத்தால சாந்தி பண்றது, அக்னியால் சாந்தி பண்றது, பஞ்சபூதங்களாலையும் சாந்தி பண்ணிக்க முடியும். இப்போ ரொம்ப முக்கியம் உதக சாந்தி. ஏன்னா உதகம் வந்து மோய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால மந்திர துவனி அப்படியே தனக்குள்ள இழுத்துக்கும். அந்த ஜலத்தில் அது மிக்ஸ் ஆகிடும் வேகமாக. ஏன்னா நீங்கள் வேணா பார்த்துங்க, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு 2 கிளாஸ் தண்ணி எடுங்க, ஒரு கிளாஸ் தண்ணியை மறைச்சி வச்சுடணும். நமக்கு பக்கத்தே இருக்காமல் எங்கேயோ வைக்கிறோம். இந்த டம்ளர் தண்ணியில் நம்ம கையால் ஸ்பர்சனம் பண்ணிட்டு இல்லை சும்மா பார்த்துட்டா போயிரு கண்ணால், இல்லைன்னா மூச்சு காத்தாங்க விடுற மாதிரி இருந்தால் போயிடும். 5 தடவை தரையமாக மந்திரம் ஜபம் பண்ணுறது. இந்த தண்ணியோடைய pH லெவல், இந்த தண்ணியோட பியூரிட்டிக்கும் அதை சொல்லாத தண்ணி இருக்கே அந்த டம்ளர் இருக்கிற தண்ணிக்கும் ஏராளமான வித்தியாசம் சயின்டிஃபிக்காகவே பார்க்க முடியும். இப்போ மந்திரத்துக்கு தண்ணிக்கும் அவ்வளோ ஒரு, அதனால பாருங்க மகாவிஷ்ணுவுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம், இவ்வளோ பிராதானியம் கொடுத்து பேசிட்டு வர மந்திர தந்திரங்கள் எல்லாம். அவர் தான் ஜலமயமாக இருக்கார், அவர் தான் வருணனாக இருக்கார். அதனால தான் பகவான் எப்பவுமே அனந்த சயனமாக இந்த ஜலத்தில் படுத்துருக்கிறதா, பாலாழியில் படுத்துருக்கிறதா நம்ம பார்க்குறோம். சும்மா கிடையாது. நம்ம உடம்புல இருக்கிறதான எல்லா வாட்டர் கண்டனும் அவர் தான் மகாவிஷ்ணு. 7 லிட்டர் அவருடைய சப்த சமுத்திரத்தில் வாசம் செய்யக்கூடியவர் இந்த மகாவிஷ்ணு. நம்மளோட உடம்புல 7 லிட்டர் தண்ணி ரூபத்தில் இருக்கார். அதில் முக்கியமானது விந்து அப்படிங்கிறதான இந்த ஜீவரசம். அப்படியெல்லாம் இருக்கு சாஸ்திரத்தில் இருக்கிறதான அந்த விதியை புரிகிற மாதிரி புரிஞ்சுட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி பலவிதமான அபிஷேகங்கள் பண்ணி இப்போ நவகிரக தோஷ நிவர்த்தத்துக்கெல்லாம் வந்து நவகிரக மந்திரங்களை சொல்லி குறிப்பிட்டவன் தானே போட்டிருக்க ஒரு பெரிய ஒரு பதிவு இருக்கு, பிளாகில் போனால் பார்க்கலாம். அப்புறமா வந்து ஆபோஷானம் அப்படிங்கிறதான ஒரு கிரி. இப்படி 9 விதமாக சடங்குகள் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான நம்ம சூத்திரக்காரர்கள் யாரு இந்த பூர்வகர்மாவில் பார்த்தோம்னா ஆபஸ்தம்பர், போதாயனன், கௌதமன், வாதூலன், சத்யசாதன், காத்தியாயனன், வராகன், மானவன், ஹிரண்யகேசி. இவா 9 பேருடைய ரொம்ப பிரசஸ்தி பெற்றதான சூத்திரங்கள். இவங்க 9 பேர் தான் பூர்வ கர்மங்களுக்கு எல்லாம் வந்து அதிபதிகளாக வாழக்கூடியதான மகாமேதைகள். அபரக்கிரியையில பார்க்க போனோம்னா சங்கன், லித்தியன், அக்ஷயா, விஷ்ணு, ஹரிதன், அங்கிரசு, யமன், ஆபஸ்தம்பன், சமுவர்த்தனன், போதாயனன். இப்படி 9 + 1 10 பேர் ரொம்ப சிறப்படைந்ததான சூத்திரதாதியர்கள். இதுல சடங்குகள் எல்லாம் இருக்கு. அபரக்கிரியையில எப்படி பார்த்தோம்னா ஹோமம், ஜபம், தர்ப்பணம், பித்ருயத்னம், பிரம்மயத்னம், தேவயத்னம், பூதயத்னம், மனுஷ யத்னம், அதிதி யத்னம். அந்த 5 யத்னங்களும் ஹோமம், ஜபம், தர்ப்பணம், பித்ரு இப்படி எல்லாம் சேர்ந்ததுதான் அபரக்கிரியில வரக்கூடியதான விஷயங்கள். பொதுவாக போதாயன மகர்ஷியினுடைய, ஆபஸ்தம்பருடைய, வாதூலனுடைய சூத்திரங்கள் வந்து பூர்வகர்மத்திலையும் அபரகர்மத்திலையும் பிரசித்தி பெற்றது. அப்படி நம்ம கிருச்சாச்சரணம் என்னான்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டோம். இப்படி பண்ணணும் கர்த்தா, ஏதாவது கர்த்தாவை கிடைக்குமா அப்படி பண்றது ஒரு கர்த்தாவை ரொம்ப கஷ்டம் தான் இல்லவா? அப்போ ஆரடாம் தலையில வச்சு அமுக்க வேண்டியது, ஒரு தட்சிணையை கொடுத்துட்டு ப்ராக்சி பிசினஸ் பண்ணிக்க வேண்டியது. அதுக்காகத்தான் உபாயம் சொல்லி இருக்கு. காயத்ரி மந்திரம் ஒரு தடவை சொன்னா சாவித்ரி காயத்ரி தான் சொல்லணும். சாவித்ரி காயத்ரி, திரையம்பக காயத்ரி, துர்கா காயத்ரி, இது 3 சேர்ந்தா பூர்ண காயத்ரி ஆச்சு. 100 மாத்திரைகள். இப்ப நம்ம வந்து சாவித்ரி காயத்ரியில ஒவ்வொரு தடவையும் பிரணவத்தை ஆட் பண்ணி சொல்றது. ஒரு காயத்ரிக்கு 5 முகம் அல்லவா, 5 கட்டங்களாக இருக்கு. அப்ப ஓம் செப்பரேட்டா வரும். ஃபர்ஸ்ட் ஓம், ஓம் பூர்பவ சுவஹ, ஓம் தத் சவிதுர்வரேண்யம், ஓம் பர்கோ தேவஸ்ய தீமஹி, ஓம் தியோ யோனः பிரச்சோதயாத், ஓம். இப்படி பிரணவத்தை முன்னாடி ஆட் பண்ணி ஓரோ மாத்திரையிலையும் ஆட் பண்ணி சொல்றதுக்கு பேரு 1:10. ஒரு தடவை காயத்ரி சொல்றதுக்கு பதிலாக ஒரு தடவை காயத்ரி இப்படி சொன்னா இந்த காயத்ரி என்ன ஆகும் அப்படின்னா 1:10 கிடைக்கும். அப்போ ஒரு காயத்ரி இந்த மாதிரி சொல்ற நேரத்தை 10 காயத்ரி சாதா காயத்ரி ஜபிக்கிறது பலமாகிறது. அப்போ 10,000 காயத்ரியை வந்து ஈஸியா முடிக்கணுமானா 1000 காயத்ரி பிரணவத்தோட ஆட் பண்ணி சொல்லிட்டா போதும். இப்படி பிராயஸ்தம் வந்து பண்றதுக்குள்ளதான மார்க்கங்கள் எல்லாம் நம்மளுடைய மகர்ஷிகர்கள் ரொம்ப மனித குலம் முக்கியமாக வாழணுங்கிறதுக்காக சொல்லி கொடுக்கும். அடுத்த ரூல் பார்ப்போமா? இந்த உபநயனம் ஆகாத கர்த்தா, அதாவது தாய் தந்தை யாராவது ஒருத்தர் இருந்து போறா, அவங்க ஒரே ஒரு பையன் தான் இருக்கான், இல்லை 5 பையன் இருக்கட்டும் பரவாயில்ல, அவனுக்கு பூனெல்லாம் போட்டுட்டு உபநயமன் ஆகிட்டு இல்லை, ஆனால் அவன் தான் கர்த்தா, அவன் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஏன்னா ஔரச புத்திரன் தான் முதல் ஸ்தானம். மந்திரங்களை உச்சாரணம் செய்யாம இந்த கிருத்தியங்களை செய்யலாம். தம்பதிகளுக்கு எப்பவுமே அவபாசன அக்னியைத்தான் உபயோகப்படுத்திக் கொள்ளணும். இதுக்கு இப்போ சம்ஸ்காரத்துக்கு 10 விதமான அக்னிகளை சொல்லியிருக்கு. 10 டைப் ஆஃப் அக்னி நான் முன்னாடி சொன்னது.
அந்த தம்பதிகளுக்கு வந்து அவபாசன அக்னியை வந்து உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மிருததேகத்தை வந்து தகனம் பண்ற நேரத்தில் தலையை எங்க வைக்கணும், காலை எங்க வைக்கணும்னு உண்டு நியமம். சிரசு அல்லது முகம் என்பது வந்து ஆதித்யனை பார்த்துட்டு தான் தகனம் பண்ணிக்க வேண்டும் அப்படின்னு விதி. அப்படியானா மேற்கு திக்கிற தலை, பூர்வ திக்கில் காது, மயானமே அப்படிலாம் கட்டியிருப்பா. சாதாரணமாக இதெல்லாம் வந்து சுடுகாட்டில் எதா சௌகரியம் பண்ணிட்டு இருப்பா ஒரு காலத்தில். அப்போ இது ஒரு நியமத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக. இதுக்கினுடைய இன்னொரு காரணம் என்ன சொல்கிறேன், நவகிரகங்களில் 8+1 8+1 இது 8 பேர் வந்து பூர்வத்தில் உதயமாகி மேற்கில் வெஸ்ட்டில் வந்து அஸ்தமனம் ஆவார்கள். சுக்கராச்சாரியர் மட்டும் வெஸ்ட்டில் உதயமாகி ஈஸ்டில் செட் ஆவார். இந்த மேற்குங்கிறதா அந்த வெஸ்ட், இந்த சுக்கரம் தான் சுக்லம், இதுதான் பீஜம், இதுதான் ஜென்மத்தை உருவாக்கி 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 கொடுக்கறது. அந்த சுக்கராச்சாரியனுடைய அந்த சுக்ல அவஸ்தை நம்ம படிச்சோமே, 4 அவஸ்தைகளை படிச்சோமே, அர்த்தம், ரௌத்ரம், தன்யம், சுக்லம் படிச்சோமே இதுக்கு முன்னாடி எபிசோட்ல. அப்ப அந்த சுக்லாவஸ்தைங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா மோட்சத்தை கொடுக்கும். சூரியனுக்கு அபிமுகமாக தகனம் பண்ற நேரத்துல இந்த ஜீவாத்மாவுக்கு அப்பவே மோட்சம் கிடைச்சாச்சு. இனிமே பண்றதெல்லாம் வந்து சடங்குகள். அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. 2 மிருத சரீரத்தை வந்து நெருப்பில் போட்டு தகனம் பண்ணித்தான் ஆகணும். காரணம் என்னன்னா மனசா வாச்சா கர்மனா நம்ம செஞ்சுதான எல்லா பாவங்களும் அழிஞ்சு போகிறதுக்கு பெஸ்ட்டு அக்னி. நிஷ்பக்ஷமாக எத்தா போட்டாலும் அதை எரிச்சு விட்டுருவார், அந்த சக்தி அதுக்கு இருக்கு. 2 அந்த சரீரத்தினுடைய ஒரு திருப்சம் போல எங்கேயும் பாக்கி இருக்கக்கூடாது. அது இருந்தாச்சுன்னா இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்க இப்போ இந்த ஜீவாத்மா அதுக்கு தொடர்பு வந்துடும். இங்கே ஒன்றுமே இல்லாம ஆக்கிடணும். அப்போ எல்லா விதமான பாவங்களும் அதில் எரிஞ்சு சாம்பலாயிடும். விகாரம், விசாரம், வாசனை, திரிகுணங்கள், பந்த பாசம் சர்வம் அதில் எரிஞ்சு சாம்பலா போயிடும். அப்புறமா இந்த ஜீவாத்மாவுக்கு வந்து லைட் வெயிட் ஆகிடும். அதில் எந்த விதமான பாரம் இல்லை. அதுக்கு அகந்தை இருக்காது, கர்மம் இருக்காது, மாயை இருக்காது. இது 3 இல்லாமச்சுன்னா பலூன் மேலுக்கு எழுங்குற மாதிரி அது பாட்டுக்கு ஃப்ரீயாக பறக்கும். அப்போ எந்தெந்த ஜீவாத்மாக்களுடைய சரீரத்தை தகனம் பண்ணினாலோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த உந்தி பெற அப்படிங்கிறதான இந்த ஆகாயத்துக்கு மேலே ஒரு உரை இருக்கு, ஒரு ஃபில்டர். இந்த ஃபில்டரை தாண்டி யாருக்கும் மேலுலகம் போக முடியாது. இந்த ஃபில்டருக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கும். அதனால திரும்ப திரும்ப ஜென்மா இதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு வரும். அதை தாண்டி போகணுமானா அந்த உடம்பை வந்து எரிய விட்டுருக்கணும். அப்போ நமக்கு அப்பா மகர்ஷிகளுடைய உடம்பை வந்துட்டு புதைக்கித்தானே செவ்வையிலையும் விட மாட்டேங்கல. அது மாதிரி சின்ன குழந்தைகள் 4 மாதம் இருக்கிறதான குழந்தைகள் ஆனாலும் பண்ணாலும் புதைக்கித்தான். எஸ், அதுக்கும் காரணம் இருக்கு. இந்த மகர்ஷியினுடைய ஜீவாத்மாவை அவருக்கு எடுத்துட்டு போறதுக்குள்ளதான டெக்னிக் தெரியும். இதை எப்படி பேதிச்சு வெளியில போனோம் அப்படின்னு. இப்போ மகாபாரதத்தில் வந்து அர்ஜுனனுக்கு மட்டும் தெரியற ஒரு வித்யை கிருஷ்ண பரமாத்மா சொல்லி கொடுத்தது வந்து அவருடைய புத்திரனான அபிமன்யு தெரிஞ்சு கொண்டார். என்ன தெரிஞ்சின்றார்? சக்கரவியூகத்துக்குள்ள போறதுக்கு தெரிஞ்சின்றார். வரத்தை வந்து கேட்கறதுக்குள்ள முழிப்பு கொடுத்து எழுந்துட்டா. அது டிஸ்கஷன் ஆயிடுது. வரத்துக்கு தெரியாது, உள்ள மட்டும் தான் போக தெரியும். இது நம்ம லெவல். அர்ஜுன மாட்டாக இருக்க வாழ்க்கை உள்ளேயும் போக தெரியும், வெளியிலையும் வேற தெரியும். இது மகான்கள், யோகிகள். இப்போ அவங்களுக்கு பேதிச்சு போக முடியும். ஆனால் அவளோட உடம்புல இருக்கிறதான அந்த ஊர்ஜம் இருக்கே அது பூமியில ஃபுல்லா பறக்கணும். அது வெளியில போயிடக்கூடாது. அது பொக்கிஷம், அது நிதி. அதை ஆகையினால பூமியில போட்டு புதைக்கிறா. அப்போ அது அந்த பூமியோடு மண்ணோட சேர்ந்து அவருடைய எல்லா ஊர்ஜ சக்தியும் அதுக்குள்ள லயமாகிவிடும். அந்த எலும்பு இருக்கே, எலும்பு 5லிருந்து 50,000 வருஷம் 100,000 வருஷம் இருக்கும். டிபெண்ட்ஸ் அந்த பூமி எப்பேற்பட்ட பூமிங்கிறது. அதனால அங்கே சாம்பல், அதாவது விபூதி, உப்பு இதெல்லாம் போட்டுருவா வேகம் கரைஞ்சு போகிறதுக்காக. ஆனால் இதெல்லாம் இழுத்துக்கிறது எங்க? பூமிக்குள்ள. பூமி இழுத்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஊர்ஜ சக்தியை வந்து வேர்கள், மரங்கள் அதனுடைய வேறு வழியாக இழுத்துட்டு அந்த மரங்கள் மேல் வழியாக வளர்ந்து அது வந்து புஷ்பிச்சு அதில் காய் தானியங்கள் எல்லாம் உருவாக்கும். அதை மனிதர்கள் சாப்பிடுவார்கள். அப்போ புண்ணிய பூமியில் விளைஞ்சதான தானியங்களையும் பழ வர்க்கங்களையும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால நம்மளும் புண்ணியவான்கள் ஆயிடுவோம். அவங்களுடைய டிஎன்ஏ, அவங்களுடைய ஜீன் எஃபெக்ட் நமக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ நம்மளும் புண்ணியவான்கள் ஆயிடுவோம். அதனால்தான் நிறைய மகான்கள் என்ன சொல்லியிருக்கா, புண்ணிய ஸ்தலத்தில் கோவில் இருக்கிற ஊரில் இங்கெல்லாம் நீங்கள் வாழ்ந்து வா, உன்னோட லைஃப் ஆட்டோமேட்டிக்காக உருப்படும் அப்படின்னு. இது ஒரு ஒரு பிரக்கிரியைன்னு பேர். இதுக்கு ஒரு சைக்கிள். அதனால மகான்களுடைய உடம்பை நாம் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். அது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் பொக்கிஷம், நிதி நமக்கு. அதனால அதை குளிச்சு போடுறான், நெருப்பில் போட்டு எரிய விடுறது. சாதா மனுஷனுக்கு வந்து பொய், பித்தலாட்டம், அஜ்ஞானம், மாயை, சர்வவிதமான மலங்களும் இருக்கிறதுனால அதை எரிக்கணும். அதை புதைக்கக்கூடாது. அதை புதைச்சாச்சுன்னா அந்த ஊர் நாசமாக போகும். பாருங்க, எந்த ஊர்ல எல்லாம் அந்த புதைக்கல் விவகாரம் இருக்கோ அவங்கெல்லாம் டே பை டே அப்படியே குறைஞ்சுட்டே வருவா. பாப்புலேஷன் கம்மியாகும், ப்ராஸ்பெரிட்டி கம்மியாகும், அந்த பூமியில வாசம் செய்யவே முடியாத அளவுக்கு ஆயிட்டு இருக்கும். அதே நேரத்தில் எங்கெங்கெல்லாம் எரிய விடுறாளோ அந்த கண்ட்ரிகள் எல்லாம் ப்ராஸ்பெரிட்டியில் வந்துட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு. இது ஒரு நியமம். சயின்டிஃபிக்லி ஆல்சோ இட் ஹஸ் பீன் ப்ரூவ்ட். பெஸ்ட் வே ஆஃப்
டீபோசிங் த டெட் பாடி அப்படின்னா அது கிரிமேஷன் தான் அப்படின்னு சர்டிஃபைடு, அதில் எந்த சந்தேகம் இல்லை. ரெண்டு, இந்த உடம்பினுடைய ஏதாவது ஒரு துரும்பு இருக்கிற வரைக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கு மேலே போக விடாமல் கீழே இழுத்துட்டே இருக்கும். ஏன்னா அந்த டிஎன்ஏ கனெக்ஷன் தான் இதெல்லாம். அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அஸ்தி சஞ்சயனத்தில் வந்து இந்த அஸ்தியை கொண்டு போய் உப்பு தண்ணியில் போடுவா, வேகம் கரைஞ்சு போயிடும். உப்பு தண்ணியில் போட்டால் 3 வருஷத்துல 5 வருஷத்துக்குள்ள அந்த எலும்பு கரைஞ்சிடும். அதுக்கப்புறமா தான் அதுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கும் அடுத்த ஜென்மாவுக்கு. அடுத்த ஜென்மா மனுஷ ஜென்மாவோ மற்ற யோனிகள் ஜென்மமோ இல்லை தேவலோகத்தை பிறவியோ அது இல்லை இனியொரு பகவானுடைய உலகங்களில் பிறக்கிறதுக்குள்ளான யோகமோ எல்லாமே கிடைக்க போகிறது இதுக்கப்புறமா தான். அதனால தான் இந்த வந்து சமுத்திரத்தை கொண்டு போடுறா. இதை வேற வழியிலே அப்படின்னா நதி நீரத்தில் எங்கேயும் போட்டுருவா. திஸ் இஸ் அ கான்செப்ட் பிஹைண்ட் இட். இவ்வளோ பெரிய ஒரு சாஸ்திரம் இதுக்குள்ள அடங்கியிருக்கு. அதனால சவதானம் பண்றது வந்து ஆதித்தனுக்கு அபிமுகமாக பண்ணணும், டே டைம்ல பண்ணணும். அது ரொம்ப சிறப்பு. இனி ஒரு நல்ல விதி சொல்லியிருக்கு இந்த சூத்திரத்துல. அதாவது இறந்து போனோம்னு ஆசைப்பட்டு இறந்து போறவா இருக்கு. இது இச்சாமரணம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம அல்வா. பீஷ்மாச்சாரியர் உடனே ஞாபகத்துக்கு வரும் இச்சாமரணம் கேட்டா. 2, வாழ்க்கையில எல்லாத்தையும் நல்ல சுகமாக அனுபவிச்சு நல்ல திருப்தி அடைஞ்சு ஈகபோக சுகங்கள்ல எதுலையுமே மனம் இல்லாமல் எல்லாம் தன்னுடைய உடம்பும் மனசும் விகாரம் விசாரம் வாசனை சர்வத்தையும் இறைவனுக்காக சமர்ப்பணம் பண்ணி இந்த சரீரத்தை பரிபூர்ணமான புனித உடம்பாக்கி விட்ட பிறகு இந்த உடம்பு இறைவனுடையது. நம்ம உடம்பு யாருடையது? பராசக்தியினுடையது. நம்முடைய ஜீவன் யாருடையது? பரமேஸ்வரனுடையது. நம்மளுடைய அங்கங்கள்ல யாருடையது? நவகிரகங்களுடையது. நம்மளுடைய எல்லாம் வந்து இறைவனுடைய சொத்து. நம்மளுடையது ஒண்ணுமே இல்லை. ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் எத்கிந்த ஜெகத்யாம் ஜெகது, சர்வம் இறைவனுடையது. அப்போ இந்த உடம்பை வந்து நம்ம சீராட்டி பாராட்டி பார்லருக்கு போய் சென்று போட்டு சோப்பால கழுவி விட்டு என்னெல்லாமோ பண்ணி நம்ம வந்து வளர்த்து வரோம். இந்த உடம்பை எப்போ ஒன்று மனசில் இருக்கணும். இப்படி கட்டி காப்பாற்றி புனிதமாக கொண்டு நடக்கக்கூடியதான இந்த உடம்பு யாருக்காக தெரியுமா? யக்னேசனான பரமேஸ்வரனுக்கு ஆகூதி கொடுக்கறதுக்காக. அப்போ என்னுடைய உயிர் போனதுக்கு அப்புறமா என்னுடைய சரீரம் என்பது வந்து புனித சரீரமாகி ஒரு உத்தமமான ஹோம திரவியமாகி இந்த பரிபூர்ணமான அங்க வகைகள், அதாவது ஆபரேஷன் பண்றது, நடுவில் கம்பி வச்சு கட்டுறது, இதெல்லாம் பண்ணாம அதுல அங்க வைல்யம் ஆயிடும். இப்படி இதெல்லாம் இல்லாம பரிபூர்ணமாக சந்தோஷமாக சந்துஷ்டமாக வாழ்ந்து புத்திரன் பௌத்திரன் பிரப்ரௌத்திரன் எல்லாத்தையும் பார்த்து பலவிதமான விவாகங்கள், பலவிதமான சீமந்தங்கள், பலவிதமான பிரசவங்கள் வீட்டில் எல்லாம் பார்த்து அனுபவிச்சு ரொம்ப திருப்தியாகி ஐ ஆம் ரெடி டு கம் அப்படிங்கிறதான ஒரு நிலையில ஒருவன் வந்து சேருவானானா பெரிய மகாத்மா தான் டெஃபினட்டா. இப்பேற்பட்டவர்களுக்கு வந்து மந்திர உச்சாரணம் இல்லாமலே தகனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற. அவளுக்கு மந்திரத்துக்கு சம்பந்தமே இல்லை, ஒன்றும் தேவையில்லை. அவளுக்கு இச்சாமரணம், ரொம்ப இஷ்டப்பட்டு நான் இறந்து போகணும், இல்லை இறந்து போயிடுவேன். என்னோட தகப்பனார் வந்து சொல்லிட்டார் 3 நாளைக்கு முன்னாடியே, என்னோட டைம் ஆயிட்டு இருக்கு, பிரதோஷம் வந்துட்டு இருக்கு, எனக்கு கைலாசத்துக்கு போனோம். என்னுடைய குருநாதருடைய தரிசனம் எனக்கு ஆகிவிட்டது. அவர் குரு வந்து ரமண மகர்ஷி. எனக்கு வந்து பிரதோஷத்துக்கு அங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அதே மாதிரி சொல்லி 3ஆவது நாள் அன்னைக்கு நான் பிரதோஷ நேரத்துக்குள்ள போயிடுவேன் அப்படின்ட்டார். ஆனால் பிரதோஷம் தாண்டி மறுநாளைக்கு போனார், சதுர்தசி அன்னைக்கு. அதே மாதிரி ஒரு 2:30 மணிக்குள்ள போயிடுவேன் அப்படின்னா 2:30 மணிக்கோ 2:20 போறார். எது சொல்லுவார் அப்படின்னா ஒரு சந்துஷ்டியோட திருப்தியோட. அவங்களுக்கு மந்திரம் தந்திரம் சடங்கு எதுவுமே தேவையில்லை. பிகாஸ் அவங்க ஏற்கனவே புனிதமாயாச்சு. அதனால ஜீவசாபல்யம் அடைஞ்சவர்கள், ஜீவன் முக்தர்கள், அவெல்லாம் அந்த மாதிரி கேட்டகரி. அப்ப அவங்களுக்கு எல்லாம் மந்திர உச்சாரணம் கூட தேவையில்லாம தகனம் செஞ்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து சஞ்சயனமும் கிடையாது, உதக தானமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பேர்பட்ட உடம்பு இல்லையா போது. ஆவா இறந்து போனா புலையும் கிடையாது, தீட்டும் கிடையாது. தீட்டு எது வரைக்கும் உண்டு அப்படின்னா அந்த தேகத்தை தகிப்பிக்கிற வரைக்கும் அந்த கர்த்தாவுக்கு மட்டும் தீட்டு உண்டு, வேற யாருக்கு தீட்டு கூட கிடையாது. நம்மளுடைய ஆசாவாசத்துக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 24வது தினம் அல்லது 45வது தினம் அல்லது 90வது தினம் அல்லது 180வது தினம் இந்த நாட்கள் முடிஞ்சு ஒரு நாராயண பலி செய்யலாம். இவங்களை உத்தேசமாக வைத்துக்கொண்டு ஒரு நாராயண பலி. அப்போ இப்பேற்பட்டதான மகான்கள் இறந்து போனா இந்த பூலோகத்துக்கு பெரும் நஷ்டம். இப்ப யாரெல்லாமோ போனா தாங்க முடியாத நஷ்டமாயிடுதுன்னு சொல்லிக்கிறான். இதெல்லாம் போறது ரொம்ப நல்லது ஆக்சுவலி. ஆனா இந்த மாதிரி இருக்கிறதான மகான்கள்லாம் உயிரோடு வாழறதே வந்து இந்த உலகத்துக்கு நல்லது. இவங்க விடுறதான சுவாசோச்சாசம் அதனாலேயே பிரகிருதி சுத்தமாகும். ஒரு கதை. இனி ஒண்ணு வந்து இந்த வர்ணாசிரம தர்மத்திலிருந்து வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு வரப்பா. அதாவது கன்வர்ஷன், மதம் மாற்றம். சனாதர்மியாக இருந்தவன் இந்துவாக்குங்கிறதான ஞாபகம் இல்லாம அந்நிய மதங்கள்ல மாற்றம் கொடுக்கறது. இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓகே, இந்த உலகத்துல வந்து 22 மதங்கள் இருக்கு இப்போ எக்ஸிஸ்டிங். அதுல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவர்கள் 5 பேர் தான் இருக்கான். அதுல ரொம்ப முக்கியமான 3 பேர், ஒன்னு ஹிந்து, ஒன்னு கிறிஸ்டியானிட்டி, ஒன்னு இஸ்லாம். அப்படி ஏதாவது மதம் மாற்றம் செஞ்சு கொண்ட ஒருவர் இறந்து போனாரான, அது ஆனாலும் சரி பெண்ணாலும் சரி, இவர்களுக்கு வந்து சபண்டீகரணம் கிடையாது. இனி ஒருவேளை ஓகே திருந்திட்டா அவளே வந்து சொல்றா, இல்லை நீங்க உங்களோட மத ஆச்சாரப்படி பண்ணிக்குங்கோ அப்படின்னு சொல்லி விட்டாளானா, அதாவது வைதிக முறைப்படி
இந்த அபரக்ரியா சூத்திரத்தை பேஸ் பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்னு யாராவது விரும்பி சொல்லிட்டாரானா அவங்களுக்கு சபிண்டீகரணம் கிடையாது, மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம். இது எதுவுமே பண்ணாம வெறும் நாராயண பலி மட்டும் பண்ணா போதும். இந்த சன்னியாசிக்கெல்லாம் பண்றாலே அதே மாதிரி வெறும் நாராயண பலி போரும். ஏன்னா அவளுக்கும் இந்த சம்பந்தம் இல்லையா விட்டு வெளியே போயிட்டாத பின்னா அப்படி விட வேண்டியதான். ஸோ மொத்தத்தை நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுட்டோம். ஒரு உபன்யாச மார்க்கத்தில் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இதில் பயம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. இதை வந்து ஒரு எப்படி இல்லாமல் அப்படி பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு 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 மாடஸ்ட்ல சொல்லியிருக்க வரதில்லை. நம்ம வந்து தெரிஞ்சுக்க ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுப்போம். இந்த மரணாந்தர வாழ்க்கைங்கிறத வந்து 3ஆக நமக்கு பாகிச்சு பார்க்கலாம். 3 ஹெட்ஸ் 3 ஹேட்ஸ் சொல்லுவா இல்லையா, 3 தொப்பி 3 தலைதீவா பார்த்தோம்னா இதெல்லாம் சித்தாந்தம் பேசுறதுதான். ஒன்று வந்து வைதீக மார்க்கத்துல பிறப்பு வளர்ப்பு இறப்பு. இன்னொன்று வந்து வேதாந்திக் மார்க்கம், வேதாந்தம் ஃபாலோ பண்றவா. இன்னொன்று வந்து அவைதீக மார்க்கம். இந்த அவைதீக மார்க்கத்தில் வந்து ஏத்திஸ்ட் வரலாம், நிரீஸ்வரவாதி, தர்க்கவாதிகள், பலவிதமான கேட்டகரி. இந்த 2ல படாத எல்லாம் அந்த வாதி தான் அவைதீகவாதி. அதில் பார்த்தோம்னா அந்த வைதீக மார்க்கத்தில் இருக்கிறவனுக்கு எல்லாம் உண்டு, இல்லைன்னு ஒன்று இல்லை. இறைவன் உண்டு, ஜீவன் உண்டு, கர்மா உண்டு, பிரேதம் உண்டு, பரலோகம் உண்டு, இகலோகம் உண்டு, வாசனை உண்டு, மாயை உண்டு, எல்லாம் உண்டு. அவனுக்கு இல்லைங்கிறதான ஒன்றுமே இல்லை. எந்த ஒரு கொஸ்டின் எடுத்தாலும் டிக் போட்டுடலாம், எஸ் எனக்கு இருக்கு. இது வைதீக மார்க்கம். அப்போ இவங்களுக்கு வந்து பிதர்லோகம் உண்டு, தெய்வீக லோகங்கள் எல்லாம் உண்டு. அப்போ இவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், இவங்களுடைய கன்விக்ஷன் இவாள் என்ன அப்படின்னா கர்மத்தினால சுத்தனாக முடியும். கர்மத்தினால சுத்தியாய் ஞானம் பெற்று ஞானம் வழியாக, ஞானம் தானே ஆத்மா, அஜ்ஞானம் தான் ஜீவாத்மா. அப்போ ஞானம் வழியாக கர்மத்தினால இவன் வைதிகன் எல்லாம் கர்மத்தில் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். முதல்ல வேதம் வந்து கர்மகாண்டம் இருக்கலை, வெறும் ஞானகாண்டம் மட்டும்தான் இருந்து. ஞானகாண்டத்தில் இன்ட்ரெஸ்ட் கம்மியானப்போ கர்மகாண்டத்தை ஆட் பண்ணிட்டா. ஆயுஷோம் பண்ணு, தீர்காயுசு கிடைக்கும், உபசமனம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணு, நல்ல குழந்தை பிறக்கும். திருமணத்தில் வந்து 5 பேரில் சேர்த்து பிடிச்சி நீ வந்து பாணிக்கிராமன் ஆங்கோலியம் பொங்கல் 2 சேர்ந்து பிறக்கும். இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை பண்ணி, ஆனால் சர்டிஃபைடு இதெல்லாம் இன்னும் விளையாட்டுக்கு சொல்லலை. இதெல்லாம் பண்ணி அந்தந்த குறிப்பிட்ட சிக்னிஃபிகேட்டர் சொல்கிறோம், அந்த குறிப்பிட்டதான தேவதா, அதிதேவதா, பிரத்யேக விதேதா இவாட்டு சர்டிஃபிகேஷன் வாங்கி இந்த பூலோகத்தில் யாரெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணால் அவங்க பேரில் சொல்லி அவளுக்கு அனுகிரகத்தை பண்ணுங்கோ. அல்ல நான் சொன்னது வீண் போகும், பொய்யாயிடும். மகர்ஷிகள் பொய் சொல்ல மாட்டார்கள், மகர்ஷிகள் சொன்னது எப்பவுமே சத்தியவச்சனமாக இருக்கும் அப்படின்னு அவங்க பகவானை பிரத்யட்சமாக அவங்கள்ட்ட பார்த்து கேட்டு எக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கா, பைலட்டல் எக்ரிமெண்ட் ஆட்டமா. ஸோ இது நிச்சயமாக ரிஷிவச்சனத்தை ஃபாலோ பண்ணால் அது கை கூடும், அது சந்தேகப்பட வேண்டாம். இது ஒரு வழி. அப்போ இவங்களுக்கு தான் இந்த காரியங்கள் சடங்குகள் எல்லாம் பண்ணி பிதர்லோகத்துக்கு கரையத்தை அனுப்பி கொண்டு போய் அது முடிக்கிறது அந்த கேஸ். அங்கே அதுக்கப்புறம் இவாளை பித்ருவர்ணம் சொல்லிட்டு நம்ம வீடுகளில் நல்லது கிட்ட நடக்கிற நேரத்துல எல்லாம் இவங்களுக்காக பித்ரு பூஜனம் பண்ணி தர்ப்பணாதிகள், சிராதாதிகள் ஒரு வருஷங்களும் மாசங்களும் மாசப்பரப்பன்னைக்கும் அதே மாதிரி கிரகணங்கள் போட்டதான புண்ணிய சமயங்கள்ல இப்ப ஏற்பட்டதான விஷயங்கள் எல்லாத்துலேயும் இவங்களை நம்ம ஸ்மரணம் பண்ணணும். ஆக்சுவலி பிதர்களை ஸ்மரணம் மட்டும்தான் பண்ணணும், அதுக்கு மேல ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நமக்கு திருப்தி வராது. இதே மேல காட்டி கூட்டினப்பதான் ஒரு திருப்தி. இது நம்மளுடைய திருப்தி, அவார்டு திருப்தி நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறது. நம்ம முன்னாடி சொன்ன இந்த டிஎன்ஏ கனெக்ஷன். இப்போ வேதாந்தியை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து இந்த பந்தம், பாசம், கர்மா, அது இது எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு மேல ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அவனுக்கு ஒன்றும் தேவையில்லைங்கிறதான ஒரு ஆட்டிடியூட். பிகாஸ் எதுவும் சத்தியம் கிடையாது, எல்லாம் போய் உலகமே துவைதம், மாயை, கம்ப்ளீட்டாவே என்ன தப்புகள், அசத்தியம். பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா. அவனை பொறுத்த வரைக்கும் பிரம்மத்தை தவிர வேறு எல்லாமே அசத்தியமானது. உடம்பும் அசத்தியம், மரணமும் அசத்தியம், பிறப்பும் அசத்தியம், வாழ்வும் அசத்தியம். இந்த கர்மாக்கள் எல்லாம் அசத்தியம், வெறும் ஊரே மாத்திர விவகாரங்கள் இதெல்லாம். யாரோட வயிற்று பொழப்புக்காக ஒரு சிஸ்டங்களை கிரியேட் பண்ணிட்டு ஜனங்களை கன்ஃபியூஷன் வழியாக பயப்படுத்திட்டு அவள்கிட்ட இது பொழப்பு நடத்துறவா அப்படிங்கிறதான ஒரு கன்விக்ஷன் வேதாந்திகளுக்கு உண்டு. அவளுக்கு எதுக்கு எடுத்தாலும் பிரம்மம், அவ்வளவுதான். நானு பிரம்மம், பிரம்மன் நான் தான் பிரம்மம், பிரம்மன் தான் நான், வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கு நடுவில் உயிர் வாழறதுனால எது கிடைச்சதோ சாப்பிட்டு எங்க படுக்கணுமோ அங்க படுத்து இப்படி காலத்து ஓட்டுவா. அவ எங்கப்பா ஜெகன் மித்யா சொல்ற மாதிரி பரபிரம்மம் ஜெகநாதம் அவளை பொறுத்த வரைக்கும். அப்ப அவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. இந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் வேறு ஒன்றும் அவங்களுக்கு. சத்துவம், ரஜஸ், தமஸ் இதுதான் முக்கியமான 3 பேஸ் ஃபவுண்டேஷன்ஸ். இதைத்தான் வந்து ஞானம், அஜ்ஞானம், வாசனை அப்படின்னு உருவாகிறது. அப்ப திரிகுணங்கள் தான் ஞானத்துக்கும் அஜ்ஞானத்துக்கும் வாசனைக்கும் ஃபவுண்டேஷன், காரணமாகிறது. அப்ப திரிகுணத்தை கண்ட்ரோல் பண்ணி ஞானம் வழியாக அஜ்ஞானத்தை நாசம் பண்ணி வாசனைய நாசம் பண்ணிட்டோமானா நான் வந்து சுத்த ஸ்படிக சங்காசம்னு பரமேஸ்வரனுடைய தியான ஸ்லோகத்தை சொல்ற மாதிரி நான் ஸ்படிக வர்ணமான ஒரு பரிசுத்தமான
ஜீவாத்மாவாகி விடுகிறேன். எனக்கு வந்து பரிசுத்தமானதுனால அந்த ஆத்மாவோட கனெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக வழி தெரியும். எனக்கு யாருடைய ஞாதி அஜ்ஞாதி இல்லைன்னா யாருடைய சப்போர்ட்டும் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. பிகாஸ் நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல், நான் ஒரே ஒருவன் மட்டும்தான் அந்த உலகத்தை வாடுறேன். தான் உக்கட பிரம்மம் அப்படி சொல்றாரு, ஒரே ஒன்று தான். அது எனக்கு இது எதுவுமே அப்ளிகபிள் இல்லை, விட்டுரு எல்லாத்தையும் எங்கள் பக்கத்தில் இது அப்படி. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் உண்டுங்கிறதும் இல்லை, இல்லைங்கிறதும் இல்லை. இதுதானே பிரம்மத்தினுடைய குவாலிட்டி. சகுணமும் அதுதான், நிர்குணம் அதுதான், மூர்த்தியும் அதுதான், அமூர்த்தியும் அதுதான், சத்தியம் அதுதான், பொய்யும் அதுதான், இருக்கிறது இல்லை, ரெண்டும் அதுதான். அப்போ இந்த உண்டு இல்லைங்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தை நாசம் பண்ணவன் தான் ஞானி. அந்த ஞானி வந்து வேதாந்தி. அதனால அவன் இதெல்லாம் பார்த்து பயப்படுறது ஒன்றும் கிடையாது. இப்போ ஆசிரமத்தில் வந்துட்டு ஆசிரமங்கள்லாம் இறந்து போயாச்சுன்னா அவங்க எரிய விட்டுருவா, எல்லாம் குளிச்சுட்டு வந்து அவள் சாப்பிட்டு வேலையை அமைச்சிடுவாள். அதுக்கு ஒரு சம்பந்தம் திரும்பி கூட பார்க்க மாட்டான், ஒன்றும் கிடையாது அவளை பொறுத்த வரைக்கும். இந்த ஜென்மம் கர்மம் இது ரெண்டுமே இந்த பிரபஞ்சத்திலேயே ஒட்டின்னு இருக்கக்கூடியதான ஒரு கர்மா, ஒரு கிரியை. கர்மம் வழியாக ஞானத்தை தெளிவுபடுத்திக்கலாம். படினத்தினாலேயோ அனுபவ பிரயோகங்கள்னாலேயோ யாராவது சொல்லியோ ஏதோ ஒரு வழியான அனுபவம் வழியாக அந்த அனுபவத்துக்கு உடம்பு தேவை. அப்போ அந்த உடம்பு ஒன்லி அன் உபாதி டு அச்சீவ் சம்திங். அந்த அளவுக்கு தான் உடம்புக்கு மதிப்பு கொடுக்குறான். அது வழியாக இந்த கர்மம் சரியான மார்க்கத்தில் பண்ணி ஞானத்தை சம்பாதிச்சுட்டு நான் வெறும் ஞானிதான், ஞான பழந்தான் அப்படிங்கிறதான ஒரு கன்விக்ஷனுக்கு வந்துடுறான். ஒரு ஞானியை பொறுத்தவரையில் ஞானிக்கு புனர்ஜென்மம் கிடையாது. இப்போ நம்ம வந்து இந்த பிதர்கர்மாக்கள் எல்லாம் இவ்வளோ எல்லாம் டீட்டெயிலாக பண்ணுறோம்னா எதுக்காக? ஒன்று, பிதர்களை வந்து இந்த ஜீவாத்மாவை பிதர்லோகத்தில் கொண்டு சேர்க்கறது ஒன்று. ரெண்டு, பிதர்லோகத்தில் இருக்கிறவா அனுகிரகம் பண்ணா தான் வீட்டில் குடும்பத்தில் நல்ல குழந்தைகள்லாம் பிறந்து இந்த குடும்பம் அபிவிருத்தி ஆகும், கடனை மீட்ட முடியும். பிதாவுக்கு புத்திரன் கடன் விட்டுறான், அந்த பிதாவுக்கு இந்த பிதா கடன் விட்டுறான். எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடன் விட்டுறாளே தவிர இந்த சைக்கிளில் ஒன்றும் பெரிய மஜா இல்லை, ஒரு சுகம் ஒன்றும் தெரியறதில்லை ஒரு வேதாந்தியை பொறுத்தவரையில். அப்போது ஞானமாகி வந்து கொடுத்துனா நான் ஞானி, ஞானஸ்வரூபம் தான் நான், ஆனந்த ஸ்வரூபம் தான் நான் அப்படிங்கிறதான ஒரு அனுபவ ஞானம் வந்த ஒரு மகாத்மாவுக்கு அடுத்த ஜென்மாங்கிறது ஒன்று கிடையாது. அடுத்த ஜென்மாங்கிறது ஒன்று கிடையாதுன்னு அவனுக்கு என்ன பிதர்கர்மா இல்லை. அவனுக்கும் பிதர்கர்மத்துக்கு என்ன சம்பந்தம்? அவனுக்கு பிதர்களுடைய அனுகிரகம் தேவையில்லை, ஒரு ஃபேவர் யார்கிட்ட ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா அவனே தெய்வம். அந்த ஒரு நிலையில் வந்துடுறானே. இது ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்திற்கிறவாளுக்கு இதில் சொல்றது ஈஸியான அந்த மார்க்கத்தில் கடைபிடிச்சிருக்கணும். இதெல்லாம் ஆசிரமங்களில் இருக்கிற லெவலுக்கு தான் முடியும். சாதாரண ஆளுகளுக்கெல்லாம் எவனாவது ஜோசியங்கிட்ட போவேன், அதாவது உங்க ஆத்து பிரிதோஷம் இருக்கு, உங்களுடைய இவருக்கு பிரேதமாக அழிஞ்சுட்டு இருக்காரு, அவருக்கு இனி மோட்சம் கிடைக்கல, அவ்வளோதான், புதுக்கம் போச்சு. அப்புறமா ஒரு வாத்தியாரை இல்லை ஒரு தந்திரி எல்லாம் கூப்பிட்டு பெருசாக ஒரு தில கோபம் வேறுபாடு கோபம் அது இதில் பெரிய லிஸ்ட்டை கொடுத்துருவார். ஒரு 5 லட்சம் ரூபா அங்கே செலவாகும். அப்போ இவனுக்கு சமாதானம் அடிக்கும், ஒழுங்காக தூங்க முடியும். இவருக்கு ஓகே அப்படின்னா கூட மனைவி சும்மா இருக்க மாட்டா, நோண்டி விடுவார். பாரு நம்ம குழந்தைகள் இப்படிலாம் இருக்குது, அதுக்கு தான் காரணம். இதெல்லாம் உங்க ஆத்து நான் சேர்ந்தேன் பாரு, என் தலையை எடுத்து அவ ஆரம்பிச்சிருவாள். ஸோ இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணின்னு மனுஷனுடைய பீஸ் ஆஃப் மைண்டு போயிடும். அதனால இவாளெல்லாம் வந்துட்டு வீடை விட்டு காட்டுக்கு போய் ஆசிரமங்களில் வாழ்ந்தா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நீ 3வது கேஸ் இருக்கே நம்மளுடைய இந்த அவைதீக மார்க்கம், அவனுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் போய் ஹம்பக் ஊர் ஏமாத்துற விவகாரம், இது எதுவுமே கிடையாது. வாழ்க்கை ஒரே ஒரு தடவை, அதில் ஜீவனும் இல்லை, பிரம்மனும் இல்லை, ஒரு மண்ணும் கிடையாது. எல்லா விலங்குகளும் செடிகொடி மரங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி பிரகிருத்தியாகவே இந்த மனித உருவத்தை எடுத்து அது வாழறது, அதுலேயே அது மடிஞ்சிடும். அதுக்கப்புறமா அதுக்கு பிரேதத்துவமோ பிசாசத்துவமோ பிதத்துவமோ அடுத்த ஜென்மாவோ மின்னாட ஜென்மாவோ ஒரு மண்ணும் கிடையாது. அப்படிங்கிறதான ஒரு அவைதீக நிதீஸ்வர மார்க்காதிகள் இருக்கா. இவாளுக்கு என்ன பண்ணி பிரயோஜனம் இல்லை. என்ன அந்த ஆத்மாவுக்கே அது வேண்டாம் அப்படிங்கிறதான ஒரு கன்விக்ஷன் இருக்கிறத இந்த வெளியில் இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று கூப்பிட்டேன்னு அர்த்தம் இருக்கு. எனக்கு ஒன்று வேண்டான்னு ஒருத்தர் சொல்கிறான், சாப்பாடு உட்காந்தாச்சு வயிறு ஃபுல்லு, எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னா திரும்பி போட்டு அந்த பிளேட்டில் சாப்பாடு போட்டால் என்ன ஆகும்? அது வேஸ்ட் தான், சாப்பிட முடியாதவனா இல்லையா? அதே மாதிரி ஓவரால் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த விஷயத்தில் அப்படின்னா, பிரகிருதி என்கிறதான ஜெகன் மாதா ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் ஒரு குறிப்பிட்ட டைமில் பிறந்து வளர்ந்து அனுபவிச்சு அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறான். இப்போ டீகாக்ஷன் போடுறதுக்கு நம்ம வந்து பொடியை மொத்தமாக போட்டு தண்ணியில் விடுறதில்லை, ஒரு ஃபில்டரை போட்டு அதில் இந்த பொடியை போட்டு தண்ணியை விட்டு டீகாக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வருது. அதைத்தான் நம்ம பயன்படுத்துவது சண்டி உண்டியால தூக்கி போடுற குப்பையில் அல்லவா? அதுபோல பிரகிருதிங்கிறதான அந்த பெரிய ஒரு இருக்கு, இந்த உத்தீபரமாக பெருசாக ஒரு கொடையாட்டமாக தெரியுது பூமியை சுற்றி ப்ளூ கலரில். இது என்ன பண்ணும்னா அது ஒரு பெரிய ஃபில்டர். சயின்டிஃபிக்லி ஆல்சோ இஸ் அ ஃபில்டர். இந்த ஃபில்டரை தாண்டி சின்ன உபகிரகங்களோ இல்லைன்னா ஏதாவது மெட்டீரியல் இருந்தும் இந்த பூமிக்குள்ள வந்து விழாது, அதெல்லாம் தடுத்துருவாங்க. இந்த கிரகம் வியாழங்கிற ஒரு கிரகம் இருக்காரே, அவர் தான் நம்மளுடைய ஜீவன், பூமிக்கே ஜீவன் அவர் தான். பூமி உயிர் வழிக்கிறதுக்கு காரணமே இந்த வியாழ கிரகம் தான். வியாழ கிரகம் இல்லை அப்படின்னா பூமி என்னைக்கோ தாறுமாறாக போயிருக்கு.
ஏன்னா அவ்வளவு ஐட்டங்கள் விழறது ஓரோ நாளைக்கும் பகிராகாசத்திலிருந்து. அதை எல்லாத்தையும் தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிறது யாரு அப்படின்னா இந்த மகாவிஷ்ணு ஸ்வரூபனான ப்ரஹஸ்பதி. அவருக்கு மகாவிஷ்ணு ஸ்தானம் ஜோதிஷ் சாஸ்திரத்துல அவரு தான் தடுத்துட்டு இருக்கிறார். அப்படியும் ஏதோ ஒன்று சில்லறை பொட்டி பொட்டிலாம் விழருது இங்கெல்லாம். அதில் அந்த ரிசர்ச்சர்ஸ் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்து அதை ஆராய்ச்சி பண்ணுவாது என்ன இருக்கு அப்படி இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த பிரகிருதி மூலப்பிரகிருதியினுடைய பெண் பிரகிருதி, அந்த பிரகிருதி என்பவர் வந்து ஜெகன்மாதா. ஜெகத்துல பிறப்பை கொடுக்கறது பிரகிருதி இருக்கிற இடத்துல மட்டும்தான் பிறவி இருக்கும். அப்பேற்பட்டதான அந்த ஜெகன்மாதா ஒவ்வொரு ஜீவாத்மாக்கள் நிறைய இப்படி சுத்தின்னு இருக்கு மேல, சிக்னல்களுக்கு அந்த ஃபிளைட் சுத்துற மாதிரி ஜீவ கணங்கள் இதெல்லாம் அது பாட்டுக்கு சுத்திட்டு இருக்கா. அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒரு உடம்ப கொடுத்து, உயிர் பிராணனை கொடுத்து, தசேந்திரியங்களை கொடுத்து, சப்த தாதுக்களை கொடுத்து, பஞ்சபூதங்களை கொடுத்து, பஞ்ச தன்மாதங்களை கொடுத்து, 36 தத்துவங்களை கொடுத்து சரீரம் உண்டாக்கி, அது வழியாக கர்மசுத்தி வழியாக அனுபவ சுத்தியில கொண்டு வந்து, அனுபவ சுத்தி வழியாக ஜீவாத்மாங்கிறது நான் வந்து பரமாத்மாவுடைய அம்சம்தான், நான் தான் பரமாத்மா அப்படிங்கிறதான அந்த உணர்வு வர வரையில் பலவிதமான எக்ஸசைஸ் கொடுத்து இந்த உடம்ப சுத்தம் பண்ணி, மனசு சுத்தம் பண்ணி, ஆத்ம சுத்தத்தை கொண்டு வரா. இது ஒவ்வொரு உடம்புக்கு ஒவ்வொரு ரீதியில் இருக்கும். விலங்குகளுக்கு ஒரு மாதிரி, நமக்கு ஒரு மாதிரி, தாவர ஜங்கங்கள் இருக்கிறதா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இது இருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது என்னன்னா வாசனை. முன்னாடி படிச்சோமே, இந்த திரிகுணங்கள் வாசனைக்கு காரணமாகும். அந்த வாசனையை நாம் எப்படி அனுபவிப்போம்? கர்மம் வழியாக அனுபவிப்போம். இப்போ இந்த வாசனையை வந்து கர்ம ரூபத்துல அனுபவிச்சு பரம திருப்தி ஆகும். வெறுத்து போரும் நாட்டு விரக்தி பாவனையில வந்துடும். ஒரு ஜோதிஷ சாஸ்திரத்துல கேது பகவான் தான் விரக்திக்கு அதிகாரி. பூர்ணமாக இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ப்ராசஸ் ஆஃப் பர்த், லைஃப், டெத்து அப்படிங்கிறதான இந்த ஃபுல் ப்ராசஸை நல்லா இந்த ஜீவாத்மாவுக்கு அனுபவ யோக்கியமாக புரிய வச்சா அது என்ன ஆயிடும்னா அதுக்கு சாட்சாத்காரன்னு பேரு. அப்படி சாட்சாத்காரம் கிடைச்சதான இந்த ஜீவாத்மா வந்து மட்டும்தான் உன்னத கதியை அடைய முடிகிறது. அப்போ உன்னத கதி, மத்திய கதி, அதோகதி அப்படிங்கிறதான 3 கதிகள் கேட்டகரியில வரும் அத்தனை ஜீவாத்மாக்களும். நம்ம பிறந்து நம்ம வாழ நேரத்தை நமக்கு தெரியும் நமக்கு என்ன கதி வரும் அப்படின்னு. சில பேர் சாபம் போடுவா, அதோகதி ஆகணும் உனக்கு அப்படின்னு. சில பேர் பரகதி கிடைக்கா போட்டு உனக்கு அப்படி இப்ப சாபம் போடுறவா உண்டு. இந்த சாபம் வாங்கிக்கிறதுக்கு தலையில எழுதி இருக்கு. அதனால அந்த சாபம் அவங்ககிட்ட இருந்து கிடைக்கிறது. நம்ம வந்து ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ போற வச்சுப்போம். அந்த இன்டர்வியூல போற நேரத்தில் இந்த இன்டர்வியூர் வந்து நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்கிறாரு. கேட்டு என்ன பண்றாருன்னா இருக்கிறதுல பெஸ்ட் பர்ஃபார்ம்டு கேண்டிடேட் யாருன்னு செலக்ட் பண்ணுவார். அவ கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அவ கம்பெனிக்கு தேவைப்பட்டதான ஒரு ஒர்க்மேன் ஸ்கில்லு இந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட இருக்கு அப்படின்னா அவனுக்கு உடனடியாகவே அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துருவார். அவனை அப்பாயின்ட் பண்ணிப்பான் இந்த கம்பெனியில. அத மாதிரி இந்த ஜெகன்மாதா பலவிதமான ஜீவாத்மாக்களுக்கு பலவிதமான உடம்புகளை கொடுத்து 84 லட்சம் ஜீவராசிகள் இந்த பூலோகத்தில் இருக்கு. அதையெல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறா. பிகாஸ் ஒரு இன்டர்வியூல பலவிதமான கொஸ்டின் கேட்பாலே. ஒரு 4 பேர் உட்காந்துருக்கானா, ஒருத்தர் வந்துட்டு எக்கனாமிக்ஸை பத்தி கேட்பார், ஒருத்தர் வந்து வாழ்முறையை பத்தி கேட்பார், ஒருத்தர் வந்து பாலிடிக்ஸை பத்தி கேட்பார், ஒருத்தர் வந்து இந்த கம்பெனியோட டெக்னிக்காலிட்டி பத்தி கேட்பார். பலவிதமான கொஸ்டின்ஸ் போட்டு கிரில் பண்ணுவா அந்த இன்டர்வியூக்கு போன கேண்டிடேட்டை. இது எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி வரவனுக்கு தான் இவனுக்கு வேலை கிடைக்க போறது. அது மாதிரி நமக்கு பலவிதமான வாசனைகளை கொடுத்து, கர்மாக்களை கொடுத்து, ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்து, எல்லாத்தையும் போட்டு ஃபில்டர் பண்ணி வாஷிங் மிஷினில் ஆல் டைப் ஆஃப் க்ளோத்ஸ் நம்ம போட்டு வாஷ் பண்றோம் இல்லவா? இது மஞ்சள் கலர், சிவப்பு கலர், கருப்பு கலர் அப்படின்னு இல்லையே, எல்லாத்தையும் ஒரே மிஷினில் போடுறா. அத மாதிரி வாழ்க்கைங்கிறதான இந்த உலகத்துல நம்மளை போட்டு அனுபவம் ரொம்ப முக்கியம். இதுல எல்லாத்துலயுமா வந்து நம்ம என்ன அனுபவம் சாத்தியமாக்கிக்கிறோம். அது பஜனையில போனா சில பேர் பஜனைக்கு போவான் சுண்டல் வாங்குறதுக்கு, சில பேர் பஜனையில பாடுற அந்த லிரிக்ஸுக்கு அட்ராக்ட் பண்ணிட்டு போவா, சில பேர் இந்த பாடுற ஆளுடைய கோஷ்டி பார்க்கறதுக்கு போவா, சில பேர் பாடுறத ஆனந்த கண்ணீர் வருதுன்னு அது கேட்கறதுக்கு போவா, சில பேர் வந்து அது போறது நல்லது அப்படிங்கிற எண்ணத்துல போவா. ஒரு பஜனைக்கு ஒருத்தர் என்னென்னோ காரணங்கள் வழியாக போகலாம். அதுபோல நம்மளுடைய ஜீவாத்மா வந்து பலவிதமான அபியாசங்களை ட்ரை பண்ணும் தன்னை யாரு என்று உணர்ந்து கொள்வதற்காக. இந்த ப்ராசஸ் தான் வாழ்க்கை. அதை பேஸ் பண்ணி பார்க்குற நேரத்தில் இந்த ஆகாயத்துக்குள்ள ஃபில்டர் ஆகிட்டே வரும். நல்ல வாழ்லாம் கொஞ்சம் மேலே போவா, கெட்ட வாழ்லாம் கீழே வருவா. அதாவது பாரம், கனம் இருக்கிறவா. கனம் இருக்கிறது எதனால அப்படின்னா பாவம் அஜ்ஞானம் இருக்கிறவனுக்கு கனம் கூடும், பாவம் அஜ்ஞானம் கம்மியானவனுக்கு கனம் கம்மி. கனம் கம்மியான பொருள் மேல் நோக்கி பறக்கும், கனம் அதிகமாக இருக்கிறது கீழே விழும். பூத்வாகர்ஷணம்னு பேர் இருக்குல்ல, அந்த பூமி வந்து அதனோட மாயாசக்தியானது இழுத்துடும். இந்த பூமியினுடைய மாயாசக்தி வழியாக இழுக்கிறத தப்பிச்சு வெளியில போறவன் தான் ஞானி. திஸ் இஸ் வெரி சிம்பிள் அப்ரோச். இப்படி சனாதன தர்மத்துல வந்து அனைத்து விதமான சம்ஸ்காரங்களையும் அனுஷ்டானம் பண்றதுக்கு மாத்திரமாகத்தான் இந்த வைதீக ரீதியில அந்தேஷ்டிங்கிறதான இந்த கர்மா வழியாக அதிகாரபூர்வம் ஒரு கர்த்தா பண்ணி அந்த ஜீவாத்மாவுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்து கொடுத்து பிதர்லோகத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அப்படி ஓரோ
வர்ணாசிரமங்கள்லையும் ஒரு மனிதனுக்கு ஜென்மா கிடைக்கிறது அப்படின்னா அதுக்கு பிரத்யேகமாக யாராவது கம்ப்ளைண்ட் பண்றது அர்த்தம் இல்லை. அவாவாளுடைய அனுபவம், அவாவாளுடைய எந்தெந்த வாசனைகள்லாம் பூர்த்தி பண்ணிக்கணுமோ அது கேட்டபடி எல்லாம் அவங்களுக்கு இறைவனுடைய தயவுனால அது கேட்டபடியான ஒரு ஃபேமிலி, ஒரு உடம்பு, ஒரு சிச்சுவேஷன், ஒரு அட்மாஸ்பியர் இதெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்து நீ இந்த குடும்பத்தில் பிறந்து இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்து வா அப்படின்னு. அதுதான் அதுக்கு தேவை. அதை இந்த தேவையை பூர்த்தி பண்ணுறது ஒரு அம்மாவுடைய பிரதம தர்மம். இப்போ குழந்தை என்ன கேட்டாலும் அம்மா பட்னி கிடந்து கூட குழந்தையுடைய விஷை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவா. இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது என்ன அப்படின்னா தர்மம். எல்லாம் ஒரு டைப் ஆஃப் தர்மம் தான். வாழ்க்கை தர்மம், சரீரம் தர்மம், கர்மா தர்மம், சொல்லு தர்மம், கேள்வி தர்மம், எல்லாம் தர்மம் தான். தர்மம்னா அந்த டியூட்டி. மனுஷனா பிறந்தா மனுஷனா வாழணும், விலங்குகளா பிறந்தா விலங்குகளா வாழணும். யாராருக்கு என்னமோ அவளோட கேரக்டர் தான் தர்மம். வேதம் என்ன சொல்றா? வேதோ அகில தர்ம மூலம். வேதம் தான் எல்லா விதமான விஷயங்களுக்கும் தர்மம் தான் அடிப்படை. வேதத்தை தெரிஞ்சுக்கமானாலும் வேதம்ங்கிறதான அறிவும் எல்லாமே தர்மத்தை ஒட்டித்தான் இருக்கு. தர்மம் தான் பிரிஞ்சு தர்மம் தர்மின்னு ரெண்டாகிறது. அதுல தர்மம் ரெண்டாக பிரிஞ்சு ஆண் பெண் ஆகிறது. இந்த ஆண் விஷ்ணு, பெண் சக்தி பார்வதி தேவி. தர்மி செப்பரேட்டாக நிற்கிறது. இந்த தர்மி தான் தர்மம் செய்ய வைக்கிறது. தர்மம் செய்யறது யாரு? ஒரு ஆண் அல்லது ஒரு புருஷன், ஒரு பெண். இப்போ ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்யக்கூடிய தர்மம் வழியாக தர்மியை தெரிஞ்சுட்டு தர்மி என்ன ஆகும் அப்படின்னா இந்த சதாசிவத்தில் ஐக்கியமாகும், பரபிரம்ம ஸ்வரூபத்தில். திஸ் இஸ் வெரி சிம்பிள். பார்வதி தேவி ரொம்ப கஷ்டப்பட்டு தபஸ் இருந்து சிவன் அடைந்தாள் அப்படின்னு சொல்லிக்கிறோமே, இந்த அடைவில் தான் நம்மளுடைய முயற்சி பூராவுமே. ஆகவே ஆன்மீகத்துக்கும் மரணத்துக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் உண்டு, ஜனனத்துக்கும் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் உண்டு. மரணம் அப்படின்னா ஏதோ ஒரு துஷிச்ச கர்மா மகாபாவனத்தை செத்து அப்படியே சொல்லக்கூடாது. சாகிறது பாவம்னு கிடையாது, அது புண்ணியம். பிகாஸ் அடுத்த ஜென்மாவதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த ஜென்மா ஒருவேளை கொஞ்சம் மட்டமா இருந்திருக்கலாமே, இப்போ அடுத்த ஜென்மாவதும் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ அப்படியே ஒரு வாய்ப்பு உண்டு இருக்கு. தப்பு பண்ணிட்டு மற்ற மதங்கள் எல்லாம் ஃபைனல் டே இருக்கேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். கிவிங் இம்மீடியட்லி அனதர் ஆப்ஷன். எழுதிக்கோ, பாஸ் பண்ற வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுது. வர்ணாசிரமங்களை ஸ்பெசிஃபிக்கா கிரியேட் பண்ணிட்டு, அதனால தான் ஒருத்தன் பிராமண குடும்பத்தில் பிறக்கிறான், ஒருத்தன் வைசிய குடும்பத்தில் பிறக்கிறான், ஒரு சூத்திர குடும்பத்தோட, ஒருத்தன் சித்திர குடும்பத்தோட. யாரோட தப்பல்ல, அவனுக்கு அந்த ஜீவாத்மாவுக்கு அதுதான் விதிச்சிருக்கு, அதுதான் அவனுடைய யோகியதை. அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கா. அந்த தர்மத்தை அவன் அனுஷ்டானம் பண்ணி வந்தாலே அவனுக்கு உத்தாரணம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், பெர்ஃபெக்டா நடந்து வந்துடும். ஒழுங்கா மரியாதையா ஆவரேஜ் மார்க், பாஸ் மார்க் வாங்கினா கூட போற அந்த குழந்தைய பாஸ் பண்ணி விடுவா ஒரு ஸ்டாண்டர்டா. ரொம்ப மட்டமான கேஸுக்கு தான் ரிப்பீட். நம்ம ஆர்டியும் போய் கெஞ்சி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாஸ் மார்க் மினிமம் இருந்தாலே அவன் தள்ளி விட்டுருவா மேலுக்கு. அதுபோல நம்மளுடைய டியூட்டி நாம பெர்ஃபெக்டா பண்ற நேரத்துல நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இறைவன் நம்மளுடைய சொல்படிக்கு நம்முடைய மித்திரமாட்டமா பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பார். இந்த வரவு செலவு கணக்குகள் எல்லாம், அதாவது சர்வவிதமான நம்மளுடைய பாப புண்ணியத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கணக்கு வச்சுக்கிறது யாரு? நம்ம சித்திரகுப்தன் சார்ந்த. இந்த சித்திரகுப்தனை பத்தி முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மனிதர்களுடைய தர்ம கர்மங்கள் எல்லாத்தையுமே அவர் ஒரு புஸ்தகத்தில் எழுதி வச்சுப்பார். அந்த புஸ்தகத்துக்கு பேர் முன்னாடி சொன்ன அக்ரசந்தினி அப்படிங்கிற அந்த புஸ்தகத்துல 12 சிரவணர்கள் வழியாக யாராவது என்ன பண்ணா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பரிபூர்ணமாக தெரிஞ்சு நோட் பண்ணி வச்சுருப்பார். எந்த விதமான வித்தியாசமும் தப்பும் வராதையில. சபண்டீகரணம் யாருக்கெல்லாம் உண்டு? ஒரு கேள்வி. கிரகஸ்தனுக்கு மட்டும்தான் சபண்டீகரணம், வேற யாருக்கும் சபண்டீகரணம் இல்லை. ஆனா மற்ற கர்மாக்கள் எல்லாம் பண்ணலாம், ஏகோதிஷ்டவும் பண்ணலாம். சபண்டீகரணம் கிரகஸ்தனுக்கு மட்டும்தான் அலோ. இப்போ நம்ம நிறைய விஷயங்களை கத்துட்டோம். இந்த அபரக்கிரியை அப்படிங்கிறதானது என்ன, அப்ப இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாருக்கும் நடக்கிறதான ஒரு சம்பவம் தான். நாளைக்கு நமக்கு இது நடக்க போறது. அப்ப முன்னாடியே விஷுவலைஸ் பண்ணவன், மரணத்தை முன்னாடியே விஷுவலைஸ் பண்ணவன் ஞானியாவான். அதுக்கு எக்ஸாம்பிள் யார் தெரியும் இல்லையா? ரமண மகர்ஷி. இறந்து போனா என்ன ஆகும் அப்படின்னு படுத்து விட்டார். செத்து போயிட்டார். செத்து போனா என்ன ஆகும் தெரியணுமே, ஞானி ஆயிட்டார். போதோதயம் உணர்ந்து ஞானி ஆயிட்டார். அப்ப நம்ம ஞானி ஆகணும்னா ரொம்ப ஈஸியஸ்ட் வே அப்படின்னா அந்த தத்துவங்களை பரிபூர்ணமாக தெரிஞ்சுக்கணும். இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு. பயமும் போகும், அஜ்ஞானமும் போகும், தைரியம் வரும். இனிமே ரொம்ப 2 பிக்கெஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள். ஒன்று நார்த் இந்தியா, இன்னொன்று சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவில் ஜெனரலாகவே ஆச்சார அனுஷ்டானங்களுக்கும் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் ஜாஸ்தி. நார்த் இந்தியாவில் பக்தி சடங்கு, அதுக்கு மேல ஒன்று அவளுக்கு பக்தி, அன்பு, அந்த லவ் பகவான்கிட்ட, அதுதான் அவளை பொறுத்த வரைக்கும். அவளுக்கு ஆச்சாரம் அனுஷ்டானம், தேர்கள், ரதோத்சவம் கொண்டாடுறது, பிரம்மோத்சவம் கொண்டாடுறது, 10 நாளைக்கு கொடியேற்றி இறக்குறது, இதெல்லாம் விவகாரமே கிடையாது அவளை பொறுத்த வரைக்கும். 2-3 ரீசன்ஸ் இருக்கு. அங்க எப்பவுமே மிலேச்சர்களுடைய அட்டாக்கு, வார் நிறைய நடந்த இடம் நார்த் இந்தியா. அங்க இது ஒன்றும் பண்ணிட்டு இருக்க வழி இல்லை. சவுத் இந்தியா அப்படி கிடையாது. ஆச்சாரம் அனுஷ்டானம், சுத்தம், வேற ஒன்று இன்னொன்று. இங்கே எக்கச்சமான ஸ்மிருதிகளுடைய ஆளுகள் எல்லாம் இந்த சவுத் இந்தியாவில். ஏன்னா நிறைய மகர்ஷிகள் சவுத் இந்தியாவில் செட்டில் ஆயிருக்கா. அகஸ்தர் இங்கே தான் செட்டில்டு, நம்ம பரசுராமர் இங்கே தான் செட்டில்டு, தத்தாத்திரேயர் இங்கே தான் செட்டில்டு. நிறைய மகான்கள் இந்த லோகத்தை நோக்கிட்டாங்க. இங்கே நிறைய ஸ்மிருதிகள்லாம் உருவாகிருக்கு, பிரச்சாரம் பண்ணியிருக்கா. இது ஒரு ரிஃபைன்டு ஹியூமன் பீயிங்ஸ் இந்த சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணுறத
இவா வந்து ரிஃபைன்டு நியூ ஜென்ரேஷன். நிறைய வித்தியாசம் நமக்கு பார்க்கலாம் சவுத் இந்தியன்ஸுக்கு நார்த் இந்தியன்ஸுக்கு. அப்போ நார்த் இந்தியன்ஸுக்கு இதெல்லாம் கிடையாதா கேட்டால் அவளுக்கு உண்டு. அவள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாள். நார்த் இந்தியன்ஸுக்கு வந்து இந்த 13 நாள் அவளுக்கு உண்டு. அவளுக்கு ரிச்சுவல்ஸ் எல்லாம் உண்டு. அவள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாள். அதாவது நார்த் இந்தியன் அப்படின்னா சனாதன தர்மி இந்துவாக இருக்கக்கூடியதான ஒரு வடதேச நாட்டுக்காரனுக்கு ஒருவர் ஒரு ஞாதி இறந்து போனாரானா அவர் வீட்லேயும் இந்த மாதிரி 13 நாளത്തെ கர்மா உண்டு. அது வந்து 3 கடுவாக இருக்கு. ஒன்று வந்து 1லேருந்து 3 நாள் இது வந்து துக்காச்சரணம்னு பேர். இந்த நேரத்தில் மார்னிங் டைம் துக்கம் விசாரிக்கிறது, மயானத்தில் கொண்டு போய் கிரிமேஷன் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதெல்லாம் இந்த சமயங்களில். அதுக்கு அடுத்து 4லேருந்து 9 அடுத்த கட்டு. இதுக்கு சுத சமயம் அப்படின்னு பேர். ஒருவேளை சூத மகாராஜாவினுடைய இல்லை சூத மகர்ஷியினுடைய சித்தாந்தங்களை எல்லாம் ஃபாலோ பண்றாளோ அந்த ஸ்மிருதியை ஃபாலோ பண்றாளோ தெரியாது. நான் அதை பற்றி ஜாஸ்தி ஆராய்ச்சி பண்ணலை. ஏன்னா நார்த் இந்தியன் சப்ஜெக்ட் நமக்கு இங்கே இப்போ தேவையில்லை ஜாஸ்தி. ஏன்னா ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்க நம்ம மட்டும் தான் பண்றோம், யாரும் பண்றோம் இல்லையா அப்படின்னு கேள்வி வரக்கூடாது. அதுக்காக நான் சொல்லி வைக்கிறேன். இப்போ நார்த் இந்தியன் அப்படின்னா எனிபடி அதர் தான் சவுத் இந்தியன்ஸ். வெஸ்ட் ஆகட்டும் ஈஸ்ட் ஆகட்டும் எல்லாம் அந்த கேட்டகரியில் வந்துடும். இந்த நாட்களில் 4லேருந்து 9 நாட்களில் வந்து அவளுக்கு தினம் தர்ப்பணம் உண்டு. நம்மளும் தினமும் குய் தர்ப்பணம் பண்றோம் இல்லவா, அது மாதிரி தின தர்ப்பணம் அவளுக்கு உண்டு. பிண்ட பிரதானம் உண்டு. அவள் இதே மாதிரி உடம்பு வளர்த்து இருக்கிறான் இந்த பூத சரீரத்தை. ஆனால் அவளோட நம்பிக்கை வேற லெவல் அவ்வளோதான். 3வது வந்து 10லேருந்து 12 நாள். இந்த இடத்துல அவளுக்கு சபிண்டீகரணம் உண்டு. சபிண்டீகரணம் மட்டும்தான் அவளோட ஏகோதிஷ்டம் அதெல்லாம் அவன் கிடையாது. 13வது அன்னைக்கு மோட்ச தினம் அப்படின்னு பேர். அன்னைக்கு 13வது நாள் அன்னைக்கு அவளுக்கு மோட்ச தினம்னு பேரு. இந்த மோட்ச அன்னைக்கு அப்புறமா அவளுக்கு துக்கம் விசாரிக்கவே கூடாது. துக்கமே இல்லை அவளை பொறுத்த வரைக்கும், எல்லாம் ஓவர். அவளுடைய சிராதங்களுக்கு எல்லாம் அவள் முக்கியத்துவம் கொடுக்கறது சுக்லபக்ஷம். என்னைக்கு இறந்து போனாலும் அது கவலை இல்லை. சுக்லபக்ஷத்தை சில திதிகளுக்கு வந்து அவள் ஜெனரலா எல்லாருக்குமே கொடுத்துருவா. அதுல ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்றது மகாலய பட்சம். ஏன்னா நம்மள மாதிரி 3 கோத்திரங்கள் தாயாதிகள் எல்லாம் வச்சுட்டு எல்லாம் கணக்கு பிடிச்செல்லாம் இருக்கிறது கிடையாது. அப்ப எல்லாருக்கும் கும்பலா பண்றதான பிதர்கர்மா தினங்கிறது வந்துட்டு இந்த சாதுர்மாசியம் மகாலய பட்சம் இந்த நாட்கள்ல தான். இதை சுக்லபக்ஷத்தை பார்த்து பண்ணிடுவா. அதே மாதிரி அமாவாசைக்கு பார்த்து பண்ணி விடுவா. அப்ப இந்த 13 நாளைக்கு அப்புறமா டைரக்டா அவளுக்கு வந்து வருஷாப்திகம் தான். அதுக்கு நடுவில் ஊனம் மாசிகம் சோகம்பம் அதுதான் ஒன்றும் கிடையாது. நேரம் போயிடுவா வருஷாப்திகத்துக்கு. அந்த நேரத்தில் வந்து அது வரைக்கும் மாச தர்ப்பணம் பண்ணுவார்கள். சுக்லபக்ஷத்துல பண்றதுக்கு விரும்புறா. அல்லாம திதிபாத்தெல்லாம் பண்றது கிடையாது. மகாலய பட்சம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கை. ஏன்னா தொட்டது தொடாதது தெரிஞ்சது தெரியாதது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணணுமே. அதுக்கு உஜ்ஜமானது எது அப்படின்னா இந்த மகாலய பட்சத்தை. அப்ப அந்த மகாலய பட்சத்தை வந்து ரொம்ப முக்கியமாக வந்து கொண்டாடுறோம். இனிமே அடுத்தது ஒரே ஒரு எபிசோடு, அது 7வது. ஏன்னா பியூட்டிஃபுல்லா அமைஞ்சது 7 தலைமுறை எபிசோட்ல முடிக்கிறேன்னு பிளான் எல்லாம் ஒன்றும் பண்ணியிருக்கலை. என்னெல்லாமோ சொல்லணும், அதான் நிறைய சொல்றதுக்கு இருக்க எல்லாம் எல்லாம் சேர்த்து வர்றதுக்குள்ள. இப்போ அடுத்த இதுல வந்து முக்கியமாக கர்த்தா கிரமப்பட்டிகைன்னு ஒன்று இருக்கேன். யாரெல்லாம் கர்த்தா ஆன் ப்ரையாரிட்டி பேசிஸ்ல அந்த லிஸ்ட்டை பத்தி பேசணும். இதை முடிச்சுக்கலாம். நம சிவாய்.